வள்ளியம்மா, வள்ளியம்மையம்மா நீங்க ஆரம்பிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய சிறப்பு விருந்தினர் சிவத்திரு அனந்தசிவன் ஐயா அவர்களையும் வணங்கி இதயத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பிய அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதிப்பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புஷ்பலதாமா, விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. புஷ்பம்மா, ஜானகி அம்மா, புஷ்பம்மா பாடுங்க. பாடுறேங்கம்மா. சிற்றம்பலம். திருவாக்கம் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கம் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பர் தம் கை. வெற்றிவேல் முருகன் கருவூரம். நன்றி ஜானகி அம்மா. நாளொரு துதி பாட வாருங்கள் அம்மா. ஜானகி அம்மா பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பிய அன்போடு வரவேற்கின்றேன். அடியார்களுக்கெல்லாம் அடியார்களாக திகழ்பவர் நமது வேலுண்டு வினையிலே குழுமத்தின் தலைவர், திருவாசு அமர்வினை சிறப்பாக நடத்தி வரும் குருநாதர், மழலை செல்வங்களின் மானசீக நண்பர், திருப்பாவையையும் திருவம்பாவையையும் நமக்கு நாள்தோறும் அனுப்பி அருள் செய்யும் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் இசை நாதமாக திகழ்பவர், பாடல் எழுதக்கூடிய இசை ஞானி, முருகப்பெருமானின் பாடலை பதவுரையோடு நமக்கு நாள்தோறும் அருள்பவர், அற்புதமான ஊடகவியலாளராக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிக மிக நேர்த்தியாக அற்புதமாக ஆனந்தமாக ஒருங்கிணைக்க கூடியவர், சங்க தமிழால் பின்னூட்டம் தரக்கூடியவர், முத்தமிழால் முருகனை போற்றக்கூடியவர், இறை சிந்தனையை பக்தர்களிடம் எடுத்து செல்லும் இசை ஞானியராக திகழும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த உலகின் மிகச்சிறந்த முருகன் அடியார்களாக திகழும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா, சிவத்திரு சரவணன் ஐயா, சிவத்திரு புவனேஸ்வரி அம்மா, சிவத்திரு இந்திராணி அம்மா, சிவத்திரு ராணி அம்மா, சிவத்திரு புஷ்பா அம்மா, சிவத்திரு முருகப்பிரியா அம்மா, சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா, சிவத்திரு கார்த்திக் ஐயா, சிவத்திரு வசந்தா அம்மா, சிவத்திரு ஜானகி அம்மா மற்றும் அனைத்து அடியார்களையும் ஒரு பாதங்களை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இதயத்திலும் இணையத்திலும் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். தோன்றி புகழோடு தோன்றியவர் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சிவத்திரு அனந்தசிவன் ஐயா அவர்கள். தன் பெயரிலேயே அனந்த சயனத்தையும் சிவனையும் தன்னகத்தே கொண்ட எம்பெருமான், கோவைப்பழம் போன்ற அழகியலை கொண்ட கோவைக்காரர், முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய தாயார் சிறந்த ஆசிரியராக இவரை வழி நடத்தியவர். நமது சிறப்பு விருந்தினர் அறிவியல் முதுகலை பட்ட படிப்பை கோவையில் உள்ள புசாகோ கலை அறிவியல் கல்லூரியில் கசடர கற்றவர். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் ஓராண்டு பயிற்சியினை சிறப்பாக முடித்து கல்பாக்கத்தில் அறிவியல் அலுவலராக சிறப்பாக
பணியாற்றி வந்தவர். கல்வி கரையில என்பதை அறிந்த இவர் பணி செய்யும் போதே மற்றொரு முதுகலை பட்டத்தை இந்திய அறிவியல் கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் முனைவர் பட்டம் பெற்ற முத்தமிழ் அறிஞர். என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற எண்ணம் மிக்கவர். பணி நிறைவு பெற்ற இவர் சென்னை ராஜபாக்கத்தில் வசித்து வருபவர். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பதை எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். தாய் சொல்லை தட்டாத தமிழ் அறிஞராக திகழ்ந்தவர். குழந்தை பருவத்திலிருந்தே செந்தமிழை செம்மையாக கற்றவர். எண்ணற்ற மேடைகளில் சிறந்த பேச்சாளராகவும் கவிஞராகவும் வலம் வந்து கொண்டிருப்பவர். நீடுத்தியில் பாட வந்த நிலாவாக திகழும் மகாகவி பாரதியாரின் பற்றாளர். செம்மொழியாம் தமிழ் மொழி மீது அளவற்ற காதல் கொண்டவர். சிறந்த முருக பக்தராக திகழ்பவர். சிறந்த எழுத்தாளர். எண்ணும் எழுத்தும் கண்ணாக கொண்ட நூல் ஆசிரியர். அண்மையில் ஸ்ரீமத் வாமன் சுவாமிகள் புனித சரிதம் அந்தாதி வெண்பா மூலமும் உரையும் அற்புதமாக எழுதி அதனை வெளியிட்ட அற்புதமான ஞானி. முதலாக இவரால் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல். ஸ்ரீமத் வாமன் சுவாமிகளின் புலமையினாலும் ஸ்ரீமத் அருணகிரிநாதரின் கவி பேராற்றலாலும் கவிபாடும் ஆவல் படைத்த ஒரு ஆரம்ப நிலை மாணவர் என்று தன்னை முன்னிறுத்தும் மாபெரும் மகா கவிஞன். ஏனெனில் பாரதியின் பேர் அறிவாளர் அல்லவா? தமிழ் கடவுளின் சொந்த கடவுளாக கொண்ட ஆன்மீக சான்றோர் அல்லவா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப தனக்கு தோன்றிய கவி ஞானத்தையும் தமிழின் அருச்சுவையையும் ஆன்மீக சிந்தனை செய்திகளையும் சைவ சித்தாந்தவாதிகளிடமும் கௌமார தொண்டர் அடியார்களோடும் பகிர்ந்து கொள்ளும் ஆன்மீக சக்தியாக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு அனந்த சிவன் ஐயா அவர்களை அருணகிரிநாதர் ஆன்மீகத்துள் காட்டும் அன்பும் அழகியலும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற சென்னா போதகன் ஐயா அவர்களை சிரம் தாழ்த்தி கரம் உயர்த்தி வருக வருக என்று அன்போடு வரவேற்பது மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பிழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே நாளன் செய்யும் தினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகமன்றே, ஈசருடன் ஞான மொழி பேச முகமன்றே, கூறுமறியா அடியார்கள் வினை தீர்க்கும் முகமன்றே, குன்றுருபை வேல் வாங்கி நின்ற முகமன்றே, மார்படு சூரரை வதைத்த முகமன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் மாதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். குருவருளாலும் திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசியினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அவையிலே இருக்கின்ற திரு அடியார்களோடு ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற மாபெரும் ஒரு பேரு இன்றைக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பகிர்வை தொடங்குகின்ற முன்பு உங்கள் அனைவருக்கும் தாழ்மையோடும் பணிவோடும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தேர்ந்தெடுத்து அழைத்தமைக்காக வேலுண்டு வினையில்லை குழுமத்தாருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
என்னை இந்த குழுமத்திலே இணைத்து விட்ட என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் திரு ஐயப்பன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு, எடுத்துக்கொண்ட தலைப்பு அருணகிரிநாதர் ஆன்மீகத்துள் காட்டும் அழகியலும் அன்பும். இந்த குழுவிலே பல பேர் நிறைந்த அறிவாற்றலோடும் முருக பக்தியோடும் சைவ நெறிகளை எல்லாம் கற்று உணர்ந்த ஒரு பண்போடும் இருக்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் வெறும் மாணாக்கன். ஆரம்பத்திலே அறிமுகத்திலே என்னை பற்றி அன்பு காரணமாக மிகையாகவே சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த அளவிற்கு ஆன்மீகத்திலே ஒரு ஆழமோ அல்லது தமிழிலே ஒரு புலமையோ இல்லை என்றுதான் நான் இன்னும் தெளிந்திருக்கின்றேன். நான் சொல்லுவதிலே ஆன்மீகம் இருக்கிறதா இல்லையா, என்னுடைய புரிதல் சரியா இல்லையா என்கிற அலசலை எல்லாம், ஆராய்ச்சிகளை எல்லாம் சிவனடியார்களாகிய திருத்தொண்டர்களாகிய உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். சிறு வயது முதல்ல அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ்ல ஒரு நல்ல ஆர்வம் இருந்ததற்கு அடிப்படை காரணம் என்னுடைய தாயார். அம்மா என்னுடைய பள்ளி நாட்களிலிருந்தே போய் பேச்சு போட்டியிலே கலந்து கொள் என்று சொல்லுவார்கள். அதனால நான் போய் பேச்சு போட்டியில பேச ஆரம்பிச்சேன். பேச்சு போட்டியில பேசணும்னா அதற்கு மேற்கோள்கள் அவசியம். மேற்கோள்கள் அவசியம்னா ஏதாவது சொல்லணும் இல்லையா, ஏதாவது சொல்லணும், ஒரு கவிதையை படிக்கணும் அல்லது ஒரு நல்ல ஒரு செய்யுளை சொல்லணும். அதனால் தமிழ் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி தமிழ் லேசாக என் உள் ஒட்டி கொண்டது. அதை படிக்க படிக்க தமிழிலே ஆர்வம் அதிகமானது. இந்த வாழ்க்கை தொடர்ந்தது. கல்லூரி வாழ்க்கையிலும் இது தொடர்ந்தது. கல்லூரி தாண்டியும் இது தொடர்ந்தது. கல்பாக்கத்திற்கு வந்த பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிந்த தமிழிலே ஏதோ கொஞ்சம் நான் கிறுக்கி கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக எப்படி இந்த ஆன்மீகத்திற்குள்ளே நான் நுழைந்தேன் என்பதை பற்றி சொல்லிவிட்டு ஆன்மீகத்தை பற்றி ஆரம்பிக்கலாம். இன்றைய உரையிலே முதலில் ஆன்மீகத்தை பற்றியும், பிறகு அழகியலை பற்றியும், பிறகு அன்பை பற்றியும், இவையெல்லாம் எப்படி இழைந்து குழைந்து அழகாக அருணகிரிநாதனுடைய பாடல்களிலே இருக்கின்றன என்று நான் புரிந்து கொண்டதை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வகையிலே நிரல் நிறையாக அப்படி பார்த்ததுன்னா, சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் இந்த ஒரு ஆன்மீக சார்புடைய குடும்பங்கள்ல இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே அது மாதிரி பண்ணுவாங்க. சாயந்தரமானா போய் திருநீரிட்டு, கை கால் கழுவி திருநீரிட்டு நம சிவாய நாராயணாய என்று ஏதோ ஒரு செய்யுளையோ ஸ்லோகத்தையோ சொல்ல வேண்டும். மிகச்சிறு பருவம் முதலே அந்த பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் ஆன்மீகத்தை பற்றிய பெரிய புரிதல் ஒன்றும் இல்லை. பக்தி இலக்கியங்களையும் செய்யுள்களையெல்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதோ படிப்போம். சின்ன குழந்தையாக இருந்த பொழுது 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை படித்த அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அப்படி படிக்கும் போது கூட ஏதோ 36 தடவை படிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய வெற்றி களிப்போடும் ஒரு ஏதோ சாதனை செய்த ஒரு நினைப்போடுதான் இருந்தோமே தவிர அந்த கந்த சஷ்டி கவசம் என்ன சொல்லுகிறது, அதுல இருக்கிற ஆன்மீகம் என்ன அப்படின்னு ஒன்றும் புரியல. இது தொடர்ந்து கொண்டே போனது. கல்லூரி வாழ்க்கையில போகின்ற பொழுது அப்பொழுது ஆன்மீகத்தை பற்றிய மிகப்பெரிய சிந்தனைகள் இல்லாத பொழுதும் ஏதோ கொஞ்சம் ஒரு தேடல் இருக்கத்தான் செய்தது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்றாங்களே, இது என்ன, எதை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு மனதிற்குள்ளே ஒரு கேள்வி. இந்த கேள்வி இப்படியே இருக்க பட்டமேற்படிப்பு படிப்பதற்காக அமெரிக்கா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது நான் சில மாணவர்களை எல்லாம் போய் சந்தித்தேன். அவர்களோடு ஒரு ஆண்டு அமெரிக்கால நான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, எனக்கு ஏதோ கொஞ்சம் தமிழ் தெரியும்னு அவங்க கிட்ட சொன்னதுனால ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அந்த புத்தகத்துக்கு பொருள் சொல்லுங்க. நான் புத்தகத்தை பார்த்து நான் அரண்டு போயிட்டேன். முதல்ல நான் சொல்றேன்னு வாங்கிக்கிட்டேன். புத்தகத்தை பார்த்தா புத்தகம் கந்தர் அனுபூதி. அனுபூதியை படிச்சா அதுல இருக்கிற அகல நீளங்களை எல்லாம் அளப்பதற்கான தமிழ் என்னிடம் கிடையாது, தமிழ் அறிவும் கிடையாது. இருந்தாலும் சரி சொல்றேன்னு சொல்லிட்டேனேங்கிறதுக்காக தெரிந்த அளவிலே ஏதோ எனக்கு தெரிந்ததை அவர்களுக்கு சொன்னேன். ஆனா அவர்களுக்கு அதை நான் முழுதாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அந்த சந்தம் இருக்கு இல்லையா, மனதுக்குள்ள ஏதோ பண்ண ஆரம்பிச்சது. உடனே அன்னைக்கு மாலை நேரத்திலேயே அதற்கு முன்புதான் இன்னொரு அற்புதமான நிகழ்வும் அங்கே நடந்திருந்தது. நான் என்னுடைய குருநாதரையும் சந்தித்து அவர்கள் அருளாசி பெற்று வந்தேன் அமெரிக்காவிலேயே. அப்போது மனசிற்குள் ஏதோ உடைந்து ஓடுகிறது. ஒரு பாடல் வந்தது. அறிவு கணிசேர் அருளின் ஒளியே பிறவி பிணிதீர் பெருமா மருந்தே துறவிகள் பணியும் திரவியமே ஞான இரவியே என் இதயத்துறை கற்பகமே.
இது எப்படி இந்த பாட்டு வந்ததுன்னு தெரியாது, ஆனா வந்து இதுதான் அருணகிரியினுடைய ஒரு வித்தை. அருணகிரியுடைய தமிழை படித்தால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அருணகிரியை படித்தால் கவி எழுதாமல் இருக்க முடியாது என்பதுதான் எனக்கு தோன்றியது. அதற்காக இதுல என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய ஆற்றலோ இதுல எதுவும் கிடையாது. எல்லாம் முருகன், எல்லாம் அருணகிரி. அப்படி நுழைய ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஒரு ஆண்டு முழுவதும் நாங்கள் படித்தது ரங்கநாதானந்தா என்று ஒரு முனிவர். அவர் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய தலைவராக இருந்தவர். 2005 அவர் சமாதி அடைந்தார். அவர் எழுதிய ஒரு புத்தகம் தி யூனிவர்சல் மெசேஜ் ஆஃப் பகவத்கீதா என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு பகவத்கீதையினுடைய உரை. அது வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க்கைனா என்ன, உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீகவாதிகள் எல்லாம் துறவரம் மேற்கொள்ள வேண்டுமா, ஆன்மீகம்னா என்னது அப்படின்னு வாழ்க்கையில் லேசா புரிய ஆரம்பித்தது. அப்பொழுது ரமண மகரிஷியும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். பொதுவாக அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்தது என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு தொடக்கம் உருவானது என்று சொல்லலாம். ஆக அப்பொழுதெல்லாம் எனக்கு மனதில் என்ன தோன்றியதோ அதிலிருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக நான் என்ன உணர்ந்தேனோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த நாட்டினுடைய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த நாட்டில் பிறந்த எல்லோரும் ஆன்மீகவாதிகளாகத்தான் இருப்பார்கள். ஆன்மீகம்னா என்ன என்பதை ரமண மகரிஷியை தொட்டு பார்த்த பொழுது லேசாக புரிய ஆரம்பித்தது. ரமண மகரிஷி என்ன சொல்லுகிறார், தன்னைத்தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக அவருடைய வாழ்க்கையை நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. அப்படி இந்த நாட்டிலே பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு 3 வழியிலே இறைவனை நோக்கிய ஒரு பார்வையை வைத்திருப்பார்கள். ஒன்று பக்தி செய்வார்கள், அல்லது ஞான மார்க்கமாக இதை தேடி இதையெல்லாம் இது சரி இது தவறு என்று அறிந்து கொண்டு உள் ஆழ்ந்து இறைவனை தேடுவார்கள். அல்லது உடலை அடக்கி வருத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் முதலியவற்றை செய்து இறைவ நிலையை உணர்வதற்கு பார்ப்பார்கள். முதல் சொன்னது பக்தி மார்க்கம், இரண்டாவது சொன்னது ஞான மார்க்கம், மூன்றாவது சொன்னது யோக மார்க்கம். ஆனா வாழ்க்கையில இந்த 3மே நமக்கு இருக்கிறதா, இல்ல ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறோமோ என்று சொன்னால், சராசரியான மனிதர்களுக்கு இந்த 3மே வேறு வேறு நிலைகளிலே தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வேற வேற நிலையில எல்லாத்தையும் சேர்த்துதான் பண்ணும். ஏதோ பக்தி மார்க்கத்தை மட்டுமே பண்ண மாட்டோம், ஞானத்தை மட்டுமே பேச மாட்டோம், யோகத்தை மட்டுமே பண்ண மாட்டோம். 3ஐயும் கலந்து கலந்துதான் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு சின்ன பையன் 15 வயசு, அவனுக்கு திருச்சுழியில பிறந்த பையன். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வெங்கட்ராமன் பேர் வச்சாங்க. என்னாச்சு, அந்த பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கின்ற பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கணும். அந்த நாள்ல அதற்கு SSLC என்று பெயர். அப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறான். யாரோ வீட்டுல திருவண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலைங்கிற பேரை கேட்டாரோ இல்லையோ, உடனே அவருக்கு அந்த ஏதோ மனதிற்குள்ளே ஒன்று உடைந்து ஓடியது. என்ன என்று புரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு மனதிற்குள்ளே இருக்கின்றது. ஒண்ணும் புரியல. இது நடந்து ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு மாடியில அந்த பையன் படுத்துட்டு இருக்கான். படுத்த பொழுது அவன் இறந்ததாக அவனே உணர்கிறான். மேலே அவனுடைய உயிர் போகிறது, அவனுடைய இறந்த உடலை பார்க்கிறது. ஆக இந்த உடலா அல்லது உயிரா, எது நான் என்கிற கேள்வி உள்ளே எழுகிறது. அதிலிருந்து வாழ்க்கை இது அல்ல என்பது புரிய எல்லாவற்றையும் வெறுத்து தேர்வுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வேண்டாம் என்று உதறி போட்டுட்டு திருக்கோவிலூர் வரைக்கும் ரயில் வண்டியை பிடிச்சு அங்கிருந்து இறங்கி திருவண்ணாமலைக்கு போய் கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து கோவணமாக தரித்து கொண்டு தன்னுடைய தலையை மழித்து கையிலே எஞ்சி இருந்த காசையும் அந்த குளத்துக்குள்ளே வீசி விட்டு திருவண்ணாமலையிலே இறைவனுக்கு முன்னால் கல்லாய் சமைந்து உட்கார்ந்திருக்கிறான் அந்த மகா பெரிய ஞானி. பின்னாளிலே அவரை பகவான் ரமண மகரிஷி என்று நாம் அழைக்கிறோம். அந்த ரமண மகரிஷி அப்படி மலையில இருந்த பொழுது அவருக்கு பிராமண சுவாமி என்று பெயர். அது அவ்வளவு எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆன்மீகம் எங்கே தொடங்குகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அப்போ அவரை சுத்தி நிறைய துறவிகள், அவர்கள்லாம் அங்க போய் திருவண்ணாமலையில தினம் பிச்சை எடுத்துத்தான் உண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய நியதி. அங்க போய் பிச்சை கேட்கறாங்க. ஆனா என்ன ஆயிடுது, இன்னும் சில பேர் நாங்களும் அங்கிருந்து தான் வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை அவர்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறார்கள். அப்பொழுது ரமண மகரிஷியிட போய் அவர்கள் கேட்கிறார்கள், பகவானே நாங்கள்லாம் அங்க போறோம், எங்களுக்கு பிச்சை கிடைப்பதில்லை, ஆக எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். வேடிக்கையான செய்தி என்னன்னா, ரமண மகரிஷி உனக்கு இருக்கிற அடையாளத்தை நீ அழுதி கொள்ள வேண்டும், அதுதான் வீடு பேருன்னு சொன்னவர். அவர்கிட்ட அடையாளம் வேணும்னு கேட்கிறாங்க. உடனே அவர் ஒரு 108 பாடல்களை தமிழில எழுதுகிறார். அ ஆ இ ஈ என்று தொடங்குகின்ற உயிர் எழுத்தையும் அதற்கு பின் வருகின்ற உயிர்மை எழுத்துக்களையும் சேர்த்து 108 பாடல்களை எழுதி கொடுக்கிறார். அந்த பாடலுக்கு அக்ஷர மணமாலை என்று பெயர்.
அந்த பாடலுக்கு பின்னாளிலே முருகனார் என்கிற அவருடைய சீடர் ஒரு முகப்பு செயலையும் எழுதுகிறார். அதை பற்றி பின்னால பார்க்கலாம். சரி, அந்த பாட்டை வச்சுட்டு அவங்க போறாங்க, அவர்களுக்கு பிச்சை கிடைக்கிறது. இதுல ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, ரமண மகரிஷி சமாதி அடைந்த பொழுது பாடப்பட்ட பாடலும் அதுதான். அந்த பாடலை கேட்டுக்கொண்டபடியே கண்களிலே நீர் வழிய வழிய அவர் சமாதி நிலை எய்தினார் என்பது மிக அற்புதமான ஒரு செய்தி. ஆக தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை ரமண மகரிஷி அவர்கள் அத்வைதபரமாக சொன்னார்கள். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்பது நமக்கெல்லாம் தெரியும். சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஆக நாதன் உள்ளே இருக்கின்றான் என்கிற ஒரு பொருளை ஆழமாக சொன்னதுதான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அப்ப ஆன்மீகத்தை பற்றி பேச வந்த ரமண மகரிஷி அக்ஷர மணமாலை எழுதினார்னு சொன்னேன். அப்படி எழுதின அக்ஷர மணமாலையில ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு, 108ல 1. சிந்தித்து அருட்பட சிலந்தி போல் கட்டி சிறையிட்டு உண்டனை அருணாச்சலான்னு சொல்றாரு. நான் நீ என்ன பண்ண தெரியுமா அருணாச்சலா, நீ ஒரு பெரிய அருள், ஒரு சிலந்தி, ஒரு பெரிய அருள் வலைய விரிச்ச, அந்த அலையில அந்த வலையில நான் ஒரு ஈ போல மாட்டிக்கொண்டு விட்டேன். மாட்டிக்கொண்ட என்னை நீ கவர்ந்து இழுத்து விட்டாய். அது மட்டும் பண்ணல, என்னை அப்படியே சாப்பிட்டுட்ட, நீ தன்மயமாக்கி கொண்டு விட்டாய், தடுத்து ஆட்கொண்டு விட்டாய் என்று சொல்லுகிறார். இதுல இருக்கிறது பக்தியா ஞானமா? ரெண்டும் தான். ஆக அருணகிரிநாதரை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பக்தியை பற்றி மட்டும் பேச முடியாது, ஞானத்தை பற்றி மட்டும் பேச முடியாது, இரண்டையும் கலந்துதான் பேச வேண்டும். எப்படி ரமண மகரிஷி இரண்டையும் கலந்துதான் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்தாரோ சொல்லி இருக்கிறாரோ அதை போலவேதான். ஆக இப்படி நமக்குள்ளே இருக்கின்ற இறையை நாம் தேடுவதுதான் ஆன்மீகம். அப்படி அந்த ஆன்மீக வழியிலே நம்மை பயணத்திற்கு நம்மை இட்டு செல்லுவது அருணகிரிநாதனுடைய அற்புதமான பாட்டு. இப்படி இந்த இறை தேடலுக்கு நம்ம என்ன உபாயம், என்ன கருவி அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஒரு கருவி இருக்கிறது. 3 மார்க்கங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த 3 மார்க்கத்திலே மிகவும் எளிமையான, என்னை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கெல்லாம் மிக எளிதிலே கிடைக்கக்கூடிய ஒரு உபாயம் அல்லது கருவி பக்தி. அந்த பக்தி என்பது என்ன? பூஜை செய்வது, நல்ல பாடல்கள் எல்லாம் பாடுறது, செய்யுள்களை சொல்வது, ஸ்லோகங்களை சொல்வது. அப்ப இந்த பக்தி, இந்த ஸ்லோகங்களை சொன்னா உடனே மனது வாய்ப்பட்டு விடுமா அப்படின்னு பார்த்தா ஆமாம், ஆகும். 2005ல அது ஒரு நிகழ்வு வாழ்க்கையில. என்னுடைய மகள் இப்ப மார்கழி மாசம் இல்லையா, திருப்பாவை எல்லாம் படிப்பாங்க. அப்ப திருப்பாவை அவள் கற்றுக்கொண்டிருந்தாள், ஆசிரியர்கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கா. அப்ப கேட்டா, அப்பா அந்த பாவைக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு. அது வரைக்கும் திருப்பாவையை ஆழ்ந்து அர்த்தத்தோடு நான் படித்ததில்லை. உண்மையை சொல்லணும்னா காதால கேட்டிருக்கேனே தவிர அதை ஆராய்ந்ததே கிடையாது. மகள் கேட்கும்போது அப்பா சொல்லணும் இல்லையா, படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சு அர்த்தத்தை சொல்லி கொடுத்து விட்டேன். அதை ஆரம்பிச்சனோ இல்லையோ தொடர்ந்து திருப்பாவையை தினம் தினம் கேட்க ஆரம்பித்தேன். திருவம்பாவையும் கேட்டேன். 24 மணி நேரமும் அது ஒலித்து கொண்டே இருக்க என்னுடைய அலுவலக வேலைகள் எல்லாம் அமெரிக்காவிலே தொடர்ந்தன. இதுல ஒரு அழகு என்ன என்று சொன்னால், மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது என்னன்னு தெரியாது, கண்ணுல அப்படியே கடகடன்னு தண்ணி வரும். அந்த நெகிழ்வு ஏற்பட்டது. ஏன் என்று சொன்னால் அதுதான் தெய்வ கவிதை. அப்ப ஆன்மீகம் என்பது உள்நோக்கி ஒரு பார்வை. அந்த பார்வைக்கு மிக அழகாக இருக்கிறது பக்தி என்கிற ஒரு மார்க்கம். அந்த பக்தி என்கிற மார்க்கத்திற்கு உறுதுணையாக இருப்பது இசை. ஏனால் இசையை கேட்டால் மனம் இசையும், கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுவது போல இசையால் மனம் இசையும். எந்த இசையை கேட்டாலும் மனம் அசையும். ஆகவே இறைவனை நோக்கி நாம் போக வேண்டும் என்று சொன்னால் இசை அடிப்படை. அந்த இசை பக்திக்கு ஒரு அடிநாதமாக, அடித்தளமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த இசையை எப்படி உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒலி இருக்கிறது. ஒலி மட்டுமா இருக்கிறது? அழகான ஒலி இருக்கிறது. அது ஒரு ஒழுங்கோடு வருகின்ற பொழுது அந்த ஒலிய சந்தம்னு சொல்றோம். அந்த சந்தத்துல நீங்க இறைவனை பாடணும்னா பாட்டு வேணுமே, அப்ப கவிதை வேணும். கவிதை வேணும்னா செய்யுள் வேணும். செய்யுள் வேணும்னா மொழி வேணும். மொழி வேணும்னா மொழி வளம் வேணும். ஆனா நமக்கெல்லாம் மொழி வளம் இருக்கு, செய்யுள் எழுத முடியுமா? முடியாது. அப்ப என்ன வேணும்? பக்தி என்கிற ஒரு புள்ளியில நம்முடைய மொழி வளமும் நம்முடைய ஆற்றலும் குவிகின்ற பொழுது அதுவாக கவிதை பிரவாகமாக வெளியே வரும். சமஸ்கிருதத்தில் இது ஸ்புரணம் என்று சொல்வார்கள். ஸ்புரணம் என்று சொன்னால் தானாக உதயமாவது என்று பொருள். அருணகிரிநாத பெருமான் எழுதிய பாடல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவை எல்லாமே ஸ்புரணம், தானாக உதித்தவை என்பதிலே எந்த விதமான ஒரு ஐயப்பாடுமே இருக்க முடியாது. அப்ப அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த காலத்துல நடப்புல இருந்த மொழி, தமிழ் மொழியில நிறைய வடமொழி சொற்களும் சேர்ந்திருந்தன. அந்த காலத்துலதான் தமிழை படிப்பது போலவே வடமொழியும் படிப்பார்கள். அதுதான் அவர்களுடைய அந்த கால வழக்கமாக இருந்தது. அப்போது எழுதப்பட்ட செய்யுள்களிலும் தமிழும் வடமொழியும் கலந்திருந்தது.
இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல கருத்து என்ன என்று சொன்னால், அதுல வடமொழியை சேர்த்து எழுதுகின்ற பொழுது தமிழினுடைய அழகு கூடும். அந்த நடைக்கு மணிப்பிரவாள நடை அப்படின்னு பேர். அது என்ன மணிப்பிரவாளம் என்று சொன்னால், மணி அப்படின்னா ரத்தினம், சிவப்பு கலர் இருக்கிற ரத்தினக்கல், சிவப்பு நிறமுள்ள ரத்தினம் அப்படின்னு பொருள். பிரவாளம் என்றால் பவளம். ரத்தினத்தையும் பவளத்தையும் ஒன்னா ஒரு மாலையா பண்ணி போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். அதனால அதை மணிப்பிரவாளம் என்று அழகாக அவர்கள் சொன்னார்கள். இப்ப மணிப்பிரவாளம்னா என்னன்னா, இந்த எங்கெல்லாம் தமிழும் வடமொழியும் சேர்ந்து எழுதப்படுகிறதோ அந்த மொழிய மணிப்பிரவாள மொழி என்று சொன்னார். உதாரணத்துக்கு முருகனார் என்று சொன்னேன் இல்லையா, அவர் அந்த முகப்பு செய்யுள் எழுதுறான்னு சொன்ன அக்ஷரமண மாலைக்கு, தருணா ருணமணி கிரணா வலிமிக தருமக்ஷரமண மகிழ்மாலை தெருநாடிய திரு அடியா திருமரல் தெளிய பரவுதல் பொருளாக கருணாகர முனி ரமணார் எனுவ கையினால் சொல்லியது கதியாக அருணாச்சலம் என அகமே அறிவோடும் ஆழ்வார் சிவனுலக ஆழ்வார். கேட்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த சொற்கோவை வரணும்னா என்ன சொல்லுதுன்னா, தருண அருண மணி, தருணம் இளைய சூரியனாக இருக்கக்கூடிய அந்த பாலசூரியனுடைய கிரணங்கள் வந்து விழுகின்றன. அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கிரணங்களும் கூட ஒரு மணி மாதிரி இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு மாலையா தொகுத்து கழுத்துல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இந்த ரமண மகரிஷியினுடைய அருள் என்று சொல்லி, ஆக அவர் வழியாக அருணாச்சலமென அகமே ஆழ்வார் சிவன் உலக ஆழ்வாரே. அதற்குத்தானே இந்த வேலுண்டு வினை இல்லை புழுவும் தவித்துக் கொண்டிருக்கிறது, நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி அற்புதமாக அந்த பாடலை பாடினார். ஆக இது மணிப்பிரவாள நடை. இது 20ஆம் நூற்றாண்டுல அவர் எழுதினது, 1920-30களில் எழுதினது. அதுக்கு 400 வருஷத்துக்கு முந்தைய அருணகிரிநாத சுவாமிகள் இந்த மணிப்பிரவாளத்துல மிக அற்புதமான அதிசயங்கள் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்குள்ள போறதுக்கு முந்தைய பொதுவா எதற்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பல நேரங்கள்ல ஏதோ ஒரு செய்யுளை இறைவன் முன்னால போய் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுல இருக்கின்ற சொற்கள் எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள புரியலோ ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அவையெல்லாம் விதைகள். எப்படி என்னுடைய சிறு வயதிலே பல விதைகளை என்னுடைய பெற்றோர்களும் பெரியவர்களும் தூவி வைத்தார்களோ, நான் வளர வளர முதிர்ச்சி அடைய வயசாகும் போது அந்த விதைகள் எல்லாம் முளைக்க தொடங்கின. ஆன்மீகம் என்கிற அற்புதமான ஒரு சோலை மனதிற்குள்ளே ஏற்பட எத்தனைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அது மலர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. நான் இன்னும் நுனியை கூட தொடவில்லை. ஆகவே அற்புதமான அந்த அனுபவம், அந்த பயணம் அழகாக இருக்கு. அப்படி இந்த நோக்கம், இந்த பயணம் நமக்கு இருக்கிறது. அப்படின்னு இருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம், இது என்ன பாட்டு, இதனுடைய வடிவம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு மெதுவா அதை சுவைக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சுவைக்க ஆரம்பித்தால் அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புலப்பட ஆரம்பித்து விடும். அப்பதான் அதனுடைய அழகு நமக்கு புரியும். இந்த திருப்புகழ் மதிவண்ணன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் திருப்புகழ் பாட்டை கட 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 கடன்னு சொல்றாரு. கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஐயா நீங்க எவ்வளவு பாட்டுல மனப்பாடம் பண்ணி சொல்றீங்க? அவர் உடனே அதுக்கு ஒரு யுக்தி சொன்னார். வேற ஒண்ணும் இல்ல, அந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சா மனப்பாடம் ஆயிடும். நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஒரு சிக்கல். எக்ஸாம்ல போய் எழுதணும்னா மனப்பாடம் பண்ண முடியாது நிறைய குழந்தைகளுக்கு. காரணம் என்னன்னா புரியல. அது புரிஞ்சுதுன்னா மனசுல நிற்கும், புரியலன்னா நிக்காது. வெறும் ஒலியை மட்டும் மனசிலே பதித்துக் கொள்வதை விட பொருளோடு பதித்துக் கொண்டால் அது அங்கே நிற்கும். ஆக தமிழ்ல அதற்காக இந்த தமிழினுடைய அடிப்படை மட்டும் கொஞ்சம் மெதுவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது சொல்லுகிறேன். 4 விதமான பாக்கள் இருக்கு தமிழ்ல. இதெல்லாம் பெரிய ஆசிரியர்கள்லாம் இருக்கீங்க, மன்னிக்கவும். நான் ஏதோ எளிமையாக எனக்கு தெரிந்ததுன்னு சொல்லுகிறேன். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இந்த 4 அடிப்படை மரபு கவிதை இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் வசன கவிதைன்னு ஒண்ணு எழுதுறாங்க. உரைநடை எழுதி மடக்கி செமிகோலன், கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் போட்டீங்கன்னா அது கவிதை. ஏன்னா கவிதையை எளிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க பண்றாங்க. நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை. இந்த வசன கவிதை ஆரம்பித்ததுக்கும் ஆன்மீகம் தான் காரணம். ஏன்னா பாரதி என்ன புதுவையில இருக்கின்ற பொழுது பாண்டிச்சேரியில போய் அரவிந்தரை பார்க்கிறார். அரவிந்தர் உடனே பாரதியை பார்த்து சன் ஆஃப் ஃபயர் என்று சொன்ன உடனே அக்னி துஞ்சென்று கண்டேன் என்று பாரதி கவிதை எழுத ஆரம்பித்து விடுகிறார். அப்பொழுது அரவிந்தர் அவரிடம் சொல்லுகிறார், நீ போய் ரிக்குகளை எல்லாம், வேதத்தில் இருக்கின்ற 2 வரி கவிதைகளை எல்லாம் தமிழிலே எழுது என்று சொன்னதனாலே ரிக்குகளை எல்லாம் கவிதைகளாக மாற்றுகிறார். அப்படி முதலாக எழுதப்பட்டதுதான் வசன கவிதை. அந்த வசன கவிதைகள் தான் இன்றைக்கு உருமாறி மரபு கவிதையிலிருந்து புது கவிதை என்கிற ஒரு வடிவத்திலே நிற்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த 4 வகையான பாக்கள் என்னது? வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இந்த ஒவ்வொரு பாக்குள்ளும் வேறு வேறு வகைகள் நிறைய இருக்கின்றன. இதுல வெண்பா அருணகிரிநாதர் எழுதியதாக நான் பார்க்கவில்லை, நமக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். மற்ற பாவகைகளை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள். அதுல ஆசிரியப்பாவை
மிக அதிகமாக திருப்புகழிலே பயன்படுத்தி இருக்கிறார். அந்த ஆசிரியப்பால ஆசிரிய விருத்தம் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த ஆசிரிய விருத்தம் அதனுடைய ஒரு பெரிய அற்புதமான ஒரு செய்தி. அதை பொறுத்து என்ன என்று சொன்னால், அந்த விருத்தம் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும்படி அருணகிரிநாத சுவாமிகள் செய்தார். இப்ப ஆசிரியப்பாக்க சில விதிகள் எல்லாம் உண்டு. அந்த விருத்தத்திலே 4 அடிகள் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு அடிக்குள்ளேயும் எத்தனை சொல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். குறைந்தபட்சம் 4 இருக்கணும். அது மேல எவ்வளவு இருந்தாலும் சரிதான். 4 இருந்தா அதுக்கு பேர் அளவடி, 5 இருந்தா நெடிலடி, 6 இருந்தா கழி நெடிலடி, இப்படி பல அந்த சொற்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அற்புதமாக அருணகிரிநாதர் அதை படைத்து வைத்திருக்கிறார். இன்னொரு ஒரு சிறிய செய்தி அதுல என்னன்னா, இதெல்லாம் எதுக்காக சொல்லுறேன்னா, திருப்புகழ் படிக்கும் போது இந்த எண்ணத்தோடு திருப்புகழை பார்த்தால் திருப்புகழ் மனதில் நிற்கும். இந்த வரி மறந்து போச்சே அப்படின்னு நினைக்கின்ற பொழுது, ஓ இதுதான் அடிப்படையிலே அப்படி பார்க்கலாம். உதாரணத்துக்கு அதல சேடனார் ஆட அப்படின்னு ஒரு கவிதை எடுத்துப்போமே, ஒரு திருப்புகழ் எடுத்துக்குவோம். இதுல அதல சேடனார் ஆட, இது அந்த வரி முடிஞ்ச பிறகு அடுத்த வரி மதுரவாணி தானாட, அதுதான் அடுத்த வரி. அதற்கு அடுத்த வரி கதை விடாத தோல்வீமன். அதற்கு அடுத்த வரி உதயதாம மார்பான. இப்போ அதல, மதுர, கதை, உதய, இதுல 2வது எழுத்து பாத்தீங்கன்னா அந்த தத்தா தித்தி துத்து தெத்து துத்து தெத்தே தை தொத்தோ தௌ அதுக்குள்ளதான் இருக்கும். இதற்கு தகர உயிர்மை எழுத்துக்கள்னு பேரு. அப்படி இருந்தா அதுக்கு எதுகைன்னு பேரு. இந்த 4 அடியில இப்படிதான் இருக்கணும். அதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் செய்தார்கள். அதை மட்டும் பண்ணல, அதை விட மிக அற்புதமான ஒன்றை பண்ண வண்ணப்பாவியல்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன வண்ணப்பாவியல்னா, இந்த வெறும் இந்த பாட்டை கேட்டா சந்தோஷமா இருக்காது. அதுல ஒரு நல்ல ஓசை நயம் இருந்தா கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அதனால அருணகிரிநாத சுவாமிகள் என்ன பண்ணினார், அந்த பாட்டுக்குள்ள போய் அழகான சந்தத்தை கொண்டு போய் உள்ள வச்சார். அப்படி அந்த சந்தம் உள்ள இருக்கிறதுனால அந்த பாட்டை விரும்பி விரும்பி படிக்க ஆரம்பிப்பான். அவருக்கு என்ன ஆசைன்னா, நாமெல்லாம் அந்த பாட்டை படிக்கணும். அந்த பாட்டை நாமெல்லாம் படிச்சு முருகனை, அவர் எப்படி முருகனை வணங்கி பயன்பெற்றாரோ அது மாதிரி முருகப்பெருமானுடைய திருவுருளை நாமெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அப்படி வண்ணப்பாவை அமைச்சார். எனக்கு தெரிந்து அதுவரை வண்ணத்தை அவ்வளவு அற்புதமாக பயன்படுத்தியவர் யாரும் கிடையாது. அருணகிரிநாதருக்கு முன்பு யாரும் அப்படி எழுதவில்லை. அருணகிரிநாதருக்கு பின்பு வந்தவர்கள் அவரை பார்த்து எழுதினார்கள். ஆக அருணகிரிநாதர் என்பவர் தமிழை பொறுத்தவரைக்கும், தமிழ் கவிதையை பொறுத்தவரைக்கும், விருத்தத்தை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு தெய்வ பிறவி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு நீ அருணகிரி நீ பாடு என்று முதல் முத்தை தரு மத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என போதும் என்கிற அடியை எடுத்து கொடுத்த காரணத்தினாலே அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக எழுத ஆரம்பித்தார். சரி, என்ன வண்ணம், இதனுடைய அழகு என்ன என்பதை நீங்கள் நிறைய அனுபவித்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு அழகுக்காக நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பாட்டு. வந்து முன்தவழ்ந்து வெஞ்சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தளைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சி செஞ்ச தங்கை தங்கு பங்கை எங்கள் தாராய் சந்தடம் திழுந்தரும்பு மந்தரன் செழுங்கரும்பு கந்தரம்பை செண்பதங்கள் செந்தில் வாழ்வே கண்கடன் கடந்து சென்று பண்கடன் கடந்த இன்சொல் தின்புனம் புகுந்து கண்டிரைஞ்சு கோவை அந்தகன் கலங்க கந்தரன் கலங்க நின்று சிந்துரம் சிறந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்பு நம் புகுத்த நண்பர் சம்பு நன் புரந்தரன் தரம்பல் உம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம். எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. ஒரு பெரிய மாளிகை கூட கோபுரம் இருக்கு. அதுல ஒரு குழந்தை, அழகான குழந்தை இருக்கு. கண்ணுக்கு கவர்ச்சியான மிக அழகான ஒரு இளம் பெண் என்னுடைய மனைவி. எக்கச்சக்கமான செல்வ செழிப்போடு நான் இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஆசாமிகளம், ஆசை என்கிற விலங்கு. அதனால் அதுல பிணைப்பட்டு நான் இருக்கிறேன் முருகப்பெருமானே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை நினைக்கவே இல்லை. அப்படி இல்லாம நான் என்னுடைய இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிகின்ற வேளையிலே நீ எனக்கு நேராக உன்னுடைய அற்புதமான மலர்பாதங்களை எனக்கு கொடுத்து என்னை தடுத்து ஆட்கொண்டு விடும் முருகா அப்படின்னு கேட்கிறார். இதுல இருக்க அந்த சொல்லாட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, அம்புனம் புகுந்த நண்பர், அம்புனம் புகுந்த நண்பர், சம்பு நன் புரந்தரன் தரம்பல் உம்பர் கும்பர் நம்பு தம்பிரான. எவ்வளவு வார்த்தை இதுக்குள்ள சொல்லும் போது அவ்வளவு அழகா இருக்கு. கும்பர்னா கும்பமுனி ஆகிய அகத்தியர். இந்த பதம் பிரிச்சு பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகு. இதுதான் மணிப்பிரவாளத்தினுடைய ஒரு மேன்மை.
இதுதான் சில பேருக்கு படிக்கின்ற பொழுது என்னடா இது பல்ல உடைக்கின்ற நடையாக இருக்கிறதே என்று தோன்றும். மெதுவாக அமைதியாக படித்தால் அதுல இருக்கின்ற சுவை தோன்றும். அடுத்தது இது வெறும் சுவை மட்டும்தானா? அப்ப அதுல அழகு இல்லையா? ஏதோ அந்த வார்த்தைகள்லாம் சொல்றாங்களே, இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் இல்லையா என்று கேட்டால், எப்பவுமே அழகியல் என்பது ஒரு கவிதைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன சார் அழகியல்? சமஸ்கிருதத்துல இத ரசம் என்று சொல்வார்கள். எப்பவுமே ரசம் தானே வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது. அது என்ன ரசம் அப்படின்னா, வழக்கமா சாப்பிடும்போது சாம்பார் ரொம்ப பிடிக்கும், கூட்டு நல்லா இருக்கும், பொரியல் நல்லா இருக்கும். ரசம் அது மட்டும்தான் நிறைய வகை. ஒட்டு ரசம் ஒண்ணுவாங்க, தக்காளி ரசம் ஒண்ணுவாங்க, பூண்டு ரசம் ஒண்ணுவாங்க, ஜீரக ரசம் ஒண்ணுவாங்க, பைனாப்பிள் ரசம் ஒண்ணுவாங்க. கல்யாண விருந்துக்கு போனீங்கன்னா ரசம் பல வகைகள் இருக்கும். அதுக்கு ஏன் சார் ரசம்னு பேரு அப்படின்னா, அதுதான் நாம் அனுபவித்து உண்ணக்கூடிய ஒன்று. ஆக அந்த அனுபவம் என்கிறது வருகின்ற பொழுது புலன் இன்பங்களை சார்ந்துதான் அந்த அனுபவம் இருக்கும். உண்டு உய்த்து உணர்ந்து கேட்டு கண்டு இப்படிதான் ஒன்ன நம்ம அனுபவிக்க முடியும். அதனால்தான் அதற்கு ரசம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த ரசங்கள்ல 9 வகை. கோபம், வீரம், அச்சம், விருப்பு, வெறுப்பு, சாந்தம். இந்த 9க்கும் காதல், நகைச்சுவை, இரக்கம், இந்த 9ஐயும் நவரசம் என்று சொல்லுறோம். சினிமால எல்லாம் பாக்குறோம், நவரச நாயகன் அப்படிலாம் பட்டம் கொடுக்குறாங்க. இதுதான் ரசம். ரசம் என்பது உணர்ச்சியை தழுவிய, அதனால உள்ளத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனா நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ரசம் ஆன்மீக ரசம். இறைவனை நாம் உணர்வதனாலே நம்ம மனதிற்குள்ளே வரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அப்படி இதைத்தான் தமிழில அழகியல் இந்த பாட்டுல அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாடல் சொல்லாமே, திருத்தொண்டர் புராணம்னு ஒரு புராணம். இதை பரஞ்சோதி முனிவர் எழுதினார். என்ன போறான், இப்படி போனாரு, அங்க நின்னாரு, ஒரு அழகான குளம், அதை சுத்தி ஒரு தோட்டம், லேசா காத்து அடிச்சது, தென்றல் காத்து விரைவிட்டு போச்சு. பொங்கரின் உடனே அவர் ஒரு பாட்டை எழுதினார். பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து பங்கையன் துழாவி பூங்கொடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர் தாவி பொங்கலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்றே. என்ன சார் காத்தடிச்சதுக்கா சார் இவ்வளவு பாட்டு? அது என்ன அதுல இருக்கிற சொல்லாட்சி அப்படின்னு பார்த்தா, காத்து அடிக்குது, அது அப்படியே அங்க இருக்கிற பூங்கொடிகளை எல்லாம் தழுவிட்டு வருதான். அங்க மல்லிகை பூத்திருக்கு, இருவாட்சி பூத்திருக்கு, தாமரை பூத்திருக்கிறது. அதையும் தவிர ஒரு குளம் இருக்கு, குளம் நிறைய நீர் அதுல அப்படியே பட்டு அந்த தென்றல் ஜில்லு நாய் என் மேல அடிக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா அப்படின்னா, என்ன தோணுது தெரியுமா? இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அறிவோட இருக்கிற பசங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கங்க போய் எப்படி இங்கிருந்தோ கானத்திலிருந்து வரக்கூடிய வண்டு பூவுக்குள்ள போய் தேனை உறிஞ்சி சுவைக்குமோ, அது மாதிரி இருக்கின்ற மாணவர்களை போல இந்த தென்றல் அங்கங்க போய் எதெல்லாம் நல்லதா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு மேல போட்டு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல்! சாதாரண ஒரு நிகழ்வு, தென்றல் வீசித்துன்னு தான் சொல்லணும், ஆனா அதற்குள்ளே இவ்வளவு பொருள். கடைசியில என்ன சொன்னார் இந்த பரஞ்சோதி முனிவர்? புதிதாக ஒரு வார்த்தை உள்ளப்பட்டார், அறிவன் அப்படின்னு. அறிவாளின்னு சொல்றோம் இல்லையா, இளைஞனாகிய அறிவு முதிர்ந்த ஒருவன் என்பதற்கு புதிதாக ஒரு சொல்லையும் அங்கே கையாண்டார். இதுதான் அழகியல். சரி, இது மகிழ்ச்சி பற்றிய அழகியல். இது ஏதோ இப்ப சோகத்துக்கு அழகியல் கிடையாதா? சோகத்திற்கும் அழகியல் உண்டு. நவரசங்கள் சொல்றோமே, சோகத்தை பார்ப்போமா? ஹரிச்சந்திரனுடைய மனைவியாக சந்திரமதி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அங்க குழந்தை லோகிதாசன் கீழே விழுந்து கிடக்கிறான். அவ பாக்குறா, மகனே, வெயில்ல காஞ்ச, மழையில நனைஞ்ச, அப்பொழுதுதான் இறக்கவில்லை நீ, ஆனால் ஒரு பாம்பு கடித்தனால் இறந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாள். பனியால் நனைந்தும் வெயிலால் உலர்ந்தும் பசியால் அலைந்தும் உலவா அணியாய வெங்கண் அறவால் இறந்த அதிபாவம் என்கொள் அறியேன். தனியே கிடந்து விட நோய் செறிந்து தரை மீதுருண்ட மகனே, இனி யாரை நம்பி உயிர் வாழ்வும் எந்தன் இறையோனும் யானும் அவமே. பனியால் நனைந்தும் வெயிலால் உலர்ந்தும் பசியால் அலைந்தும் உலவா அநியாய வெங்கண் அறவால் இறந்த அதிபாவம் என்கொள் அறியேன். தனியே கிடந்து விட நோய் செறிந்து தரை மீதுருண்ட மகனே, இனி யாரை நம்பி உயிர் வாழ்வும் எந்தன் இறையோனும் யானும் அவமே. அதுதான் சார் அழகியல். எவ்வளவு அற்புதமாக அந்த உணர்ச்சியை அங்க கொண்டு அந்த கவிஞன் சொல்லுகிறார் அந்த குறிப்பிட்ட சொற்களுக்குள்ளே. கடைசியா ஒரு சொல் அவமே அப்படின்னு. அதென்ன அவம்னா அவமானம்னு அர்த்தம். ஆண்மை என்பது நம்முடைய ஆளுமை, நம்முடைய பர்சனாலிட்டின்னு சொல்றோம், நான் என்கிற உணர்ச்சி, அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமைக்கு எது அவமானத்தை தேடி தருகிறதோ, ஆண்மை கூட்டல் அவம், அதுதான் ஆணவம். ஆணவம் கண்மம் மாயம் என்று சொல்லுகிறோமே, அந்த அவத்தை அங்கே அழகாக அவர் சொல்லுகிறார்.
இப்படியெல்லாம் இதுதான் அழகியல். இந்த அழகியலை அருணகிரிநாதர் எங்க சொல்லி இருக்கிறார் என்பதை இப்ப நம்ம உணர்ந்து அழகா ரசிச்சு பார்க்கலாம். எங்க அருணகிரிநாதர் திருப்புகழ் அது அற்புதமான ஒரு மேடை. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில எனக்கு அதிகம் தெரியாது என்கிற காரணத்தினாலே நான் உணர்ந்து மட்டிலே உங்களோடு ஒரு சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளியம்மையை பார்க்கிறார். அதனோ தெரியல, வள்ளியம்மை மீது அருணகிரிநாதருக்கு மாறாத காதல். முத்தை தரு வத்தி திருநகையில மட்டும்தான் வள்ளியம்மை பற்றிய குறிப்பு வராது. அத்தி என்று தேவயானையினுடைய குறிப்பு மட்டும்தான் வரும். மீதமுள்ள இடங்களிலெல்லாம் ஞானத்தை சொல்ல வருகின்ற பொழுது வள்ளி இச்சாசக்தி என்கிற காரணத்தினாலே வள்ளியை பற்றி அதிகமாக பேசுவார். வள்ளி இச்சாசக்தி, தேவயானை அம்மை கிரியாசக்தி, வேல் என்பது ஞானசக்தி. இவை மூன்றையும் தனக்குள்ளே ஒன்றாக அடக்கிய தெய்வம் முருகப்பெருமான். இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான், இருந்தாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். வள்ளியம்மா ஒரு மலை மேல நிற்கிறார். அங்கு அழகியலோடு அற்புதமாக ஒரு உலகியல் பாட்டை சொல்லுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அங்க நின்று கொண்டிருக்கிறாள். காத்து அடிக்குது, வாடைக்காத்து அடிக்கிறது. வானத்திலே தகத்தகாயம், நிலா தகத்தகாயம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே ஜொலிக்குது நிலா. அந்த நிலா வள்ளியம்மைக்கு சூடுதான். வள்ளியம்மை முருகன் மேல் காதலோட இருக்கா. அவளுக்கு பசி இல்ல, தூக்கம் இல்ல, கையும் ஓடல, காலம் ஓடல. உடனே அங்கிருந்து எல்லாரும் வந்தார்கள், வள்ளியம்மை பார்த்தார்கள். அவள் வேட்டு உகல தலைவனுடைய பெண் இல்லையா, அதனால அரசியலம் குமரி எல்லாரும் வந்தாங்க. அங்க அம்மா சாப்பிடுங்க. சாப்பிடல. அம்மா இந்த வேலையை கொஞ்சம் பண்ணுங்க, துணியை மாத்தீங்க, மாத்தல. அம்மா குளிக்க போலாம், மாத்தல. எவ்வளவு தூரம் சொல்லி பாத்துறாங்க. அவங்களுதான் எவ்வளவு சொல்லுவாங்க, ஒரே கோபம். உடனே அவங்க எல்லாம் அவள் வைய ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுதும் அவள் கேட்கவில்லை. அப்பொழுது அவள் காதல் மயக்கத்திலே இருந்தாள். காதல் மயக்கத்தினாலே வருத்தத்தோடு இருந்தாள். அப்பொழுது முருகப்பெருமான் வந்தான், தடுத்து ஆட்கொண்டான். அதை சொல்றார் ரொம்ப அழகா. விரல் மாறன் 5 மலர் வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித வாடை தழல் போல ஒன்ற வினை மாத தம் வசை கூற துறவாளர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர குறுகாயோ. முருகா நீ வரமாட்டியா, என்னை காப்பாற்ற மாட்டியா, அது மாதிரி அப்படின்னு நமக்கு சொல்லணும். வள்ளியை எப்படி காப்பாத்தினாப்பா முருகன் அப்படின்னு. அதோட விடல. அடுத்த நிலைக்கு போறார். மரிமான் உவந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து மலைவாய் உகந்த பெருமாளே முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம். சிவபெருமானுக்கு ஓம் என்கிற பிராணத்தினுடைய பொருள் தெரியணும். உடனே முருகப்பெருமானிடம் சிவபெருமான் போகிறார். என்ன சொன்னார்னா, ஐயா வணக்கம். யார் பையனை பார்த்து, தலைவா வணக்கம். நாதா குமரா நமக, வணக்குகிறேன் என்று அரணார் ஓதாய் சொல்ல மாட்டியா அப்படின்னு ஊதியது எப்பொருள் தான் அப்படின்னு கேட்கிறார். அப்படி சிவபெருமான் அவரை பார்த்து ஓதுகின்றார். ஓதுகின்ற பொழுது அதற்காக ஒரு சொல்லை போடுகிறார் அங்க அருணகிரிநாத சுவாமிகள். என்ன சொல்றாரு? மரிமான் உவந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளார். முருகப்பெருமான் மதி வன்மை மிக்கவன், ஞானம் மிக்கவன், ஞானத்தினுடைய சொரூபம். அதனால சிவபெருமான் வணங்கினான். மிகப்பெரிய செய்தி, ஞானத்துல யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பெரியவர்களும் வணங்கலாம் என்று. மலை மாவு சிந்த அலைவேலை என்ற வடிவேல் எறிந்த அதிதீரா. சூரசம்ஹாரத்தை பத்தி அடுத்து சொல்லுகிறார். சூரன் என்பது நம் மனதிற்குள்ளே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி. ஆக என்னுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய எல்லாவற்றையும் நீ அழித்து விடு, மும்மலத்தை அழித்து விடு முருகா, அல்லது ஷண்மலத்தை காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் ஆகிய ஷண்மலத்தையும் அழித்து விடு முருகா என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னார். அங்கதான் அருணகிரிநாதர் சிகரம் போல உயர்ந்து நிற்கிறார். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. முருகன் பெருமானை எப்படி போய் கும்பிடணுமா? சும்மா முருகா வணக்கம், எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு. யார் முருகன்? முருகன் என்பது என்ன? செபேட் பரமன் யார்? முகக்கடவுள் யார் என்பதை அறிவால் உணர்ந்து வணங்கினால் முருகப்பெருமான் உன்னை ஆட்கொள்வான் என்று சொல்லுகிறார். இந்த அறிவு என்கிற ஒரு சொல் இருக்கிறதே, அந்த சொல்லை பற்றி வள்ளுவன் சொல்ல வருகின்ற பொழுது வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காலத்துல பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. வள்ளுவன் என்ன சொன்னா, யாராவது ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அது சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான்ப்பா அறிவு என்று சொல்ற.
ஆக பகுத்து அறிவு தான் அறிவே. அதுக்கப்புறம் எதுக்கு பகுத்தறிவுன்னு புதுசா ஒரு சொல் எனக்கு தெரியவில்லை. ஆக அறிவு என்பதே அதுதான். அப்படி அறிவால் உணர்ந்துதான் இறைவனை வணங்க வேண்டும். ஆக இறை நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை அல்ல என்பதை அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமாக அழகாக ஞானத்தோடு சொல்லிக் கொடுக்கிறார். அதுல சொல்லாட்சி வேற. ஏதாவது சொல்ல போட்டா நம்மளுக்கு புரியாதோன்னு அவருக்கு பயம். உடனே போட்டார், அடியார் இடைஞ்சல் களைவோனே. வழக்காரில் இருக்கிற அற்புதமான சொல், அடியார் இடைஞ்சல் களைவோனே. அடுத்தது எழுதுகிறார், முருகப்பெருமான் மயில் மேல் அமர்ந்திருக்கிறான். அமர்ந்திருக்கின்ற முருகப்பெருமான் தகதகான தங்கமா இருக்கு அந்த மயில், அது மேல உட்கார்ந்து இருக்கான். மயில் மீது அமர்ந்த பெருமாளேன்னு சொல்ற, மயில் மேல் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்ற. அந்த சொல் கூட அழகாக இருக்கணுமா, புரியணுமா நமக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து மிக அற்புதமாக அந்த அழகியலை அந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு அற்புதமான பாடல், திருமகள் உலாவும் இருபுய முராரி. எப்பவுமே பெருமாளை சொல்லிவிட்டு முருகப்பெருமானை வணங்குவது அருணகிரிநாதரனுடைய ஒரு சிறப்பு. இந்த பெருமாள் இருக்கிறாரே, அவருடைய தோள்கள் பறந்து விரிந்த தோளா இருக்கும். அதனால திருமகள் என்ன பண்றாளாம், அந்த தோல்ல உலவுகிறாளாம். அப்படி போயிட்டு அவ்வளவு பெரிய தோள்கள். திருமகள் உலாவும், திருமகள் சாய்ந்திருக்கிற தோல்னு சொல்லலாம், திருமகள் அடக்கம் கொண்ட தோல்னு சொல்லலாம், திருமகள் அணைத்த தோல் சொல்ல, திருமகள் உலாவும் இரு புய முராரி. அவ்வளவு புஜபல பராக்கிரமத்தோடு அந்த பெருமாள் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆக அவனுடைய அற்புதமான அந்த எழிலை சுட்டுகிற வண்ணம் அழகியலோடு அங்கே பாடுகிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த ஜெகதலமும் வானும் மிகுதி பெரும் பாடல் தெரிதரு குமார பெருமாள் தான். நீங்க திருஞான சம்பந்தரை பத்தி சொல்லுகிறார். முதல்ல பெருமாள், உடனே திருஞான சம்பந்தர். அடுத்த புராணத்திற்கு தாவி விட்டார். அடுத்து கதிர்காம நேர லங்கைக்கு போய் விட்டார். லங்கைக்கு போய் என்ன சொல்றார், மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்னு சொல்லுகிறார். அந்த முருகப்பெருமான் யாருக்கெல்லாம் யாரோடு இருப்பான் என்று சொன்னால், மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள். முருகப்பெருமான் உங்கள் மனதிலே விளையாட வேண்டும் என்று சொன்னால் அவனை மருவி நாம் நிற்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக அருணகிரிநாத பெருமான் அங்கே விளக்கி சொல்லுகிறார். இதெல்லாம் போட்டோம். இது ஒரு அழகியல். எப்படி ஒரு வர்ணனை செய்ய வேண்டும், எங்கே முருகன் எப்படியெல்லாம் நமக்கு அருள் பாலிப்பான் என்பதை மிக அழகாக செந்தமிழிலே தீந்தமிழிலே வண்ண நடையிலே சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அடுத்தது வக்கீல் வேலை பண்ண ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ணார், இந்த அடியவர்கள் எல்லாம் உன்னை வணங்குறாங்கப்பா முருகா, ஆனா நீ அவங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற, இந்த மாதிரி நீ பண்ணினான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், இனிமே யாருமே உன் பக்கமே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்ல, வேதத்திலையும் உன்னுடைய பெயர் இருக்காது அப்படின்னு முருகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு எந்த அளவிற்கு முருகன் மீது ஒரு பற்றும் பக்தியும் ஈடுபாடும் தன்மயமாதலும் இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் காண்பிக்கிறது. அதுவும் அழகியல். அற்புதமா எப்படி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்பதை நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகம் மணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையது என்று நாடும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானம் உனது என்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இது ஏது என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொரு மேனியவ வேலணி நீலமையில் வாகவுமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடெனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேலா சீறி வரும் ஆரவுணன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் விரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம். இப்படி அற்புதமாக அவர்கிட்ட போய் கேட்கிறார், உன்னை ஏவர் புகழ்வார், உன்னை யாருப்பா புகழ்வாங்க, மறையும் என் சொல்லாதோ, இந்த வேதம் உன்னை பத்தி என்னதான் சொல்லுமா எனக்கு தெரியாது முருகா, நான் சொல்லிட்டேன், மரியாதையா நீ அடியார்களை வணங்குகின்ற மாதவர்களை வணங்குகின்ற அடியார்களுக்கு அடியார்கள் உன்னிடம் விண்ணப்பம் செய்தாலும் நீ அவர்களை காப்பாற்ற வேண்டும். பாம்பன் அடிகள் சொல்லுவார், என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை அண்டினாரை ஆதரியாது இருக்குமோ அப்படிங்கிறத அவர் கடைசியாக உதிர்த்த வார்த்தை. பாம்பன் சுவாமிகள் கோயில்ல போனீங்கன்னா அதை எழுதியிருப்பாங்க. இப்படி அருணகிரிநாதனுடைய அற்புதமான அந்த கவி ஆற்றல்னாலே கவரப்பட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய சுயம்புவாக ஒரு பெரிய கவிஞராக உருவாக்கி கொண்டவர் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர். அப்படி இருந்த அந்த பாம்பன் சுவாமிகள் என்னுடைய வாழ்க்கையை எழுத வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வாக நடந்தது. வழக்கமா அந்த பக்கமா காளிகாம்பாள் கோயிலுக்கு போவோம். போன போது பாம்பன் சுவாமிகள் கோயில், பாம்பன் சுவாமிகள் ஆலயம் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
உள்ள போய் பார்க்கலாமே போனேன். அதான் ஆரம்பம். புத்தகத்தை வாங்கினேன். SR செந்தில்குமார்னு ஒரு நண்பர், அவர் புத்தகம் எழுதியிருக்கார், படிச்சேன். அது என்னவோ தெரியல, அப்போ அதை பார்த்து நம்ம ஏன் கவிதை எழுதக்கூடாது? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது பாவித்து தன் பொல்லா சிறகனை விரித்தாடினார் போல அவர் இவ்வளவுலாம் கவிதை எழுதியிருக்காரு, நம்ம 4வது எழுதக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசை. அதுவும் வெண்பா அதுலயும் அந்தாதி எழுதணும்னு ஆசை. எவ்வளவு பேராசை பாருங்க மனிதனுக்கு. அப்படி பேராசைப்பட்டு அதை எழுதினேன். அங்கதான் அருள். நாம எவ்வளவுதான் தவறு இழைத்தாலும், எவ்வளவுதான் நமக்கு முடியாத செயல்களை செய்தாலும் முருகன் நம்மை காத்து கொண்டே இருப்பான். 352 பாடல்கள் எழுதி முடித்திருந்த தருணத்திலே பாம்பனுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கிருந்தோ வந்தது, என்ன தேடி வந்தது. பாம்பன் அடிகள் 3க்கு 3 அடி குழி ஏற்படுத்தி அதற்குள்ளே உட்கார்ந்து 35 நாட்கள் அருந்தவம் ஆற்றி அருணகிரிநாத சுவாமிகளையும் முருகப்பெருமானையும் பார்த்து முருகப்பெருமானிடமே உபதேசம் பெற்ற அந்த மாபெரும் தவ யோகியினுடைய கோவிலுக்கு சென்று அது எங்க நிகழ்ந்ததோ அந்த இடத்துல 350 பாடையும் இதே லேப்டாப்பை வச்சு படிச்சேன். அற்புதமான ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. என்னை போன்ற ஒரு அடியனுக்கு எளியனுக்கு அதிகம் அறிவும் ஆன்மீகமும் எதுவுமே இல்லாத ஒருவனாலும் இதை செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்கு திருவருள் தான் காரணம். நான் எழுதாக நான் நினைக்கவில்லை. அதுதான் ஸ்புரணம். உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த உணர்வு, அதுதான் நம்ம எழுத வைக்கிறது, நம்மை தூண்டுகிறது. இப்ப திரும்ப அழகியலுக்கு வருவோம். இப்ப இந்த அழகியலுக்குள்ள இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த வள்ளியம்மை அங்க வரா. அவ குரத்தி, எங்க பார்த்தாலும் வள்ளியம்மை தான், இதுமே வள்ளியம்மை தான். எல்லா இடத்துலும் வள்ளியம்மையைத்தான் பேசிக்கொண்டே இருப்பார். காரணம் என்னன்னா வள்ளியம்மை இச்சாசக்தி. அந்த இறை என்பது நம்முடைய இச்சையாக, நம்முடைய ஆசைகளாக நம்மை ஆட்டுவிக்கிறது. நீ பண்ற எல்லாத்தையும் இறைவனை நோக்கி நீ செய்ய வேண்டும் என்று அந்த இறை ஆட்டுவதனாலே நாம் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்று சொன்னதை போல அப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பற்றி அதிகமாக அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார். வள்ளியம்மை இங்க வருகிறாள். வனக்குரத்தி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான்? 2 சொற்கள் உண்டு தமிழ்ல. தூசு அப்படின்னு ஒரு, தூசுனா தூசி இல்ல, தூசுனா மேல போட்டுக்கக்கூடிய மேல ஆடைக்கு தூசு என்று பொருள். இடுப்பிலே கட்டிக்கக்கூடிய ஆடைக்கு துகில் என்று பெயர். ஆக அருணகிரிநாதர் பாடுகிறார், தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழும் துகள் ஆகிய பின் தேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொல்றோம். இது 43வது அனுபூதி பாடு. அருணகிரிநாதரை பற்றி பாம்பன் சுவாமிகள் 2 கருத்துக்களை தெளிவாக சொல்லுகிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகிறேன். என்னன்னா, நிறைய பேர் அனுபூதி என்பது அருணகிரிநாதர் கிளியாக வந்து பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ சம்பந்தாண்டர் என்பவர் ஒரு உடலை எரித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பன் சுவாமிகள் இல்லவே இல்லை. அவருக்கு யோக சக்தி இருந்ததனால் அவர் உருமாற்றிக் கொள்ள அவரால் முடியும். அதனால் பாரிஜாத மலரை எடுத்து கொண்டு வந்து கொடுத்த பிறகு மனித உருவத்திற்கு திரும்பி வந்து அவர் அந்த பாடலை பாடினார் என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார். இன்னொன்னு என்னன்னா, ஒன்றாவது உல்லாச நிராகுல என்று ஆரம்பிக்கிற பாடலிலிருந்து 43 தூசா மணியும் துகிலும் புனைவாள் என்று நான் சொன்ன பாடல் வரையும் தான் கந்தர் அனுபூதி. அதற்கு மேல் உள்ளவை கந்தர் அனுபூதி அல்ல. ஏன்னா அனுபூதி பிறந்து விட்டது. அனுபூதி என்று சொன்னால் இறைவனுடைய அருகாமையிலேயே இருக்கக்கூடிய நிலை. என்ன பொருள்னா, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இதுதான் ரமண மகரிஷி சொன்னது. என்னை வழி உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றது. எதுவுமே இல்லப்பா. உரு இல்ல, அரு இல்ல, ஒளி இல்ல, இருள் இல்ல, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை. அப்பனா என்ன நிலை? அது உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். இந்த உலகத்திலேயே பழக்கப்பட்ட நமக்கு இதுதான் ஞானம். இந்த உபதேசத்தை தான் ரமண மகரிஷி அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் அதை சொல்லி நான் இதை ஆரம்பித்தேன். அப்படி இந்த 43வது பாடலிலே இந்த அழகியலை அவர் காண்பிக்கிறார். பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கிளியாக இருந்த அருணகிரிநாதர் அதை பாடவில்லை, மனிதராக பாடுகிறார் என்று சொன்னார். இன்னொரு பெரிய ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். இது இப்போ உதாரணத்திற்கு இந்த பாடல் எல்லாம் இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா, அந்த விருத்தங்கள்ல ஒரு மரபு உண்டு. மரபு என்னன்னா, இந்த விருத்தம் பாடும்போது சிற்றின்பத்தை பாடுவாங்க, கொடைய பாடுவாங்க, வீரத்தை பாடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பாடுவாங்க. இது ஒரு மரபு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அருணகிரிநாதர் சிற்றின்ப மயக்கத்திலே ஈடுபட்டு மிகவும் தாழ்மையான ஒரு நிலைக்கு போனதுனாலே முருகன் தடுத்தாட்கொண்டு அதற்கு பிறகு மிக யோகியாக மாறினார். இல்லவே இல்லை என்றார் பாம்பன் சுவாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இயற்கையிலேயே, இன்னும் சொல்ல போனால் அவர் கருத்தரித்ததே இறை அருளால் மட்டும்தான். மனிதர்களைப் போல வழக்கமாக பிறந்த ஒரு பிறவி அல்ல, அவர் தெய்வ பிறவி என்று சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் அவருக்கு தொழுநோய் ஏற்படுகிறது. அப்பொழுது முருகனை போய் வணங்குகின்ற பொழுது வெள்ளாள மகாராஜா கோபுரத்திற்கு கீழே
இருக்கிற முருகனை திருவண்ணாமலை கோயிலிலே அங்க சென்று வணங்குகிறார். அப்ப முருகப்பெருமான் வந்து அருள் புரிகிறான். அருள் புரியறதுனால அவருக்கு தொழுநோய் நீங்கி விடுகிறது. அப்பொழுது முருகன் மேல் பல பாடல்களை எழுதி முருகா 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 முருகான்னு உருகிறார். முருகனுடைய காட்சி கிடைக்கவில்லை. நீ பார்க்க மாட்டேன்றே முருகன் சொல்லி 16,000 பாடல் எழுதிய அவர் வல்லாள மகாராஜா கோபுரத்தின் மேல் ஏறி பாடல்களை எல்லாம் உருவி அந்த ஓலைகளை எல்லாம் கீழே போட்டு தன்னை மாய்த்து கொள்ள எத்தனிக்கிறார். அப்பொழுது மனித வடிவிலே முருகன் வந்து அவரை காப்பாற்றி சும்மா அற சொல்லற சும்மா நில் சொல்லற என்று உபதேசம் செய்ததாகவும் அதற்கு பின்பு தவமையற்றி அருணகிரிநாத சுவாமிகள் தொடர்ந்து முருகனுடைய காட்சிகளை பெற்றதாகவும் பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார். ஆகவே இது நான் எழுதிய என்னுடைய பாம்பன் சுவாமிகள் சரித்திரத்திலும் அருணகிரிநாதருடைய சரித்திரத்தை இப்படித்தான் பதிவு செய்திருக்கிறேன். செவி வழி செய்தியாக வரக்கூடிய கவிதைகளில் எல்லாம் இந்த சொல்லக்கூடிய மரபு வேறு. ஆனா பாம்பன் சுவாமிகள் சொன்னதுல உண்மை இருக்கும். ஏன்னா 35 நாட்கள் அவர் குழிக்குள்ளே இருந்து முருகனுடைய அருளை பெற்று சொன்னவர். அதனால் அவர் உணர்ந்து சொன்னவர். அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஏன் அந்த பாடல் அப்படி இருக்கக்கூடாதுன்றது தொல்காப்பியத்திற்கு மேற்கோளையும் காட்டுகிறார் பாம்பன் சுவாமிகள். அது அந்த மரபுப்படி சிற்றின்பத்தை முதல்ல சொல்லிட்டு பேரின்பத்தை அப்புறமா சொல்லக்கூடிய மரபை அருணகிரிநாதர் கடைபிடித்தார் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இது வந்து யாருக்கும் தெரியாத செய்தி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு நாளைக்கு திருச்செங்கோட்டிலே ஐயப்பனையா அவர்கள் அற்புதமாக முருக பெருமானுக்கும் வள்ளியம்மைக்கும் திருமணம் நடத்தி வைக்க, தெய்வ திருமணம் நடத்தி வைக்க குழுவோடு சென்றிருக்கிறார்கள். செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே என்று அற்புதமாக ஒரு பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார். ஆக இது ஆன்மீகத்தை பற்றி பார்த்தோம், அழகியலை பற்றி பார்த்தோம். அருணகிரிநாதர் அன்பு எங்க சொல்லியிருக்கிறான்னா எல்லா இடத்துல அன்பு சொல்லாத இடமே கிடையாது. கந்தர் அனுபூதிங்கிறது என்னது? ஒரு ஞான கிரந்தம். ஒரே மன்னிக்கவும், நன்றி. கந்தர் அனுபூதி என்பது ஒரு ஞான பாடல், ஞானத்தை சொல்ல வருகிற பாடல். அப்ப ஞானத்துக்கு அன்புக்கு என்ன தொடர்பு? திருமூலர் சொல்லிட்டார், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது அறிகிலார், அன்பே சிவம் ஆவது அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. ஏன்னா அற்புதமான அன்பிற்கும் சிவத்திற்கும் இதை விட அற்புதமான ஒரு வரையறை யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். அப்போ இந்த அனுபூதியிலே அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளியம்மை பற்றி 11 இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். வள்ளியம்மை பற்றி 11 இடங்கள்ல. அந்த 11 இடங்களிலும் ஒரு 5-6 இடங்களிலே எப்படி சிவபெருமான் வந்து முருகப்பெருமானை பணிந்தானோ அதை போல முருகப்பெருமான் வள்ளியை பணிந்தான்னு சொல்லுகிறார். திணியான மனோசிலை மீ துணதாள் அணியார் அரவிந்த மருந்து மதோ பணியா என வள்ளி பதம் பணிக்கும் தனியா அதிமோக தயாபரனே. முருகா நீ தயாபரன், கருணையே வடிவானவன். நான் என்ன பண்றேன்? எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகான்னு உடைய காலில் விழுந்து கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் நான் உன்னை கும்பிடுறேன். உனக்கு இது நியாயமா முருகா சொல்லு? நீ எப்ப பார்த்தாலும் அந்த வள்ளியினுடைய காலிலேயே போய் இதுதான் வேலைன்னு படுத்திருக்கே அப்படின்னு சொல்லுவது போல வஞ்சப்புகழ்ச்சியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அங்க அப்படின்னா, என்னுடைய மனது இருக்கிறதே திணியான மனோ சிலை என்றால் கல். என்னுடைய மனது ரொம்ப ஒரு ஹார்ட் அண்ட் ராக், ஒரு கெட்டிப்பட்ட ஒரு பாறை மாதிரி இருக்கிறது. அதுல வந்து தாமரை பூக்குமா? பூக்காது இல்ல. அப்ப அது இழகணும், உருகணும். அப்ப பக்தினாலதான் அது நடக்கும். அப்பதான் உன்னுடைய கால், உன்னுடைய திருப்பாதங்கள் என்கிற அற்புதமான தாமரை அதிலே பூக்கும். அப்படி என்ன நீ மாற்று, அதற்காக நான் உன்னை வணங்குகிறேன். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? வள்ளியினுடைய கால்களிலே எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கிறாய்னா என்ன பொருள்னா, வள்ளியம்மை முருகன் மீது வைத்திருந்த காதல் அபரிமிதமான காதல். அப்படிப்பட்ட காதலை உன் மீது நான் கொண்டால் எனக்கும் நீ அருள்வாய். என்னுடைய இச்சா சக்தி உன்னை மட்டும் என்னுடைய இச்சையாக மாற்றிக் கொண்டு விட்டால் முருகப்பெருமானே நீ எனக்கு அருள் செய்வாய் என்று அற்புதமாக சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல தடுத்தாட்கொள்ளு உள்ளம் கவர் கழ்வன் என்று சொல்வதை போல செம்மான் முருகனை வந்து என்ன வேணா சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு உரிமை. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. என்ன அழகான பாட்டு. முருகப்பெருமான் என்ன பண்றான்? வள்ளியினுடைய மனதை திருடிட்டான். அதனால முருகன் நீ திருட, இந்த வள்ளியை போய் திருடிட்ட, கரெக்டா? ஆக நீ என்ன பண்ண? என்ன பார்த்து என்ன சொன்ன? சும்மாருன்னு சொன்ன. நான் எப்படி பண்றது இப்போ அப்படின்னா, உன்னை சரணாகரி அடைந்தால் என்னால் செய்ய முடியும். எவ்வளவு அழகா எளிமையா பார்த்தா உலகாயுதம் மாதிரியே இருக்கும். ஆனா பொருள் அது அல்ல. முருகப்பெருமான் காதலித்தான் என்பதோ, வள்ளியும் முருகப்பெருமானும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது உலக அளவிலான
உடல் அளவிலான திருமணம் அல்ல, அது ஞான திருமணம். இந்த உயிர், இந்த ஜீவாத்மா அந்த சிவனை சென்று அடைய வேண்டும், அந்த பரனை சென்று அடைய வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை வெளியிலே முதன்மையாக வைப்பதுதான் இதனுடைய அடிப்படை. இது ஒரு தடவை பணிச்சிட்டாரா, ரெண்டாவது தடவை அதோட அவர் மனசு பொறுக்கல. அதை திருப்பியும் காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுர பூபதி நேரு ஐயே. ஷேக்ஸ்பியருடைய கவிதையில சொல்லுவாங்க, ஜூலியஸ் சீசர் மிகப்பெரிய அரசன், மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அவன் கால் கீழே மண்டியிட்டு கிடந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த திருக்கால்கள், அந்த மா மன்னனுடைய பேரரசனுடைய கால்கள் கிளியோபட்ரா என்கிற ஒரு அரசின் முன் மண்டியிட்டன ஷேக்ஸ்பியர் எழுதுவார். அதுதான் அந்த டிராமாட்டிக் பிக்சரைசேஷன் என்று சொல்வார்கள். அழகியல் நாடகத்திலே காட்டப்படுகின்ற அற்புதமான ஒரு மிகைப்படுத்தல். அது மாதிரி அழகாக சொல்லுகிறார், காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா. எனக்கு தவம் எப்படி தெரியுமா கிடைச்சது முருகா, நான் உன்னை காளை குமரேசன். அந்த குமர என்பதற்கு வாரியார் சுவாமிகள் மிக அழகான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். இங்க அது இன்னும் நான் விளக்க விரும்பல, ஏன்னா நேரமின்மை காரணமாக. சோ காளை குமரேசன் என உன்னை நான் பணிகின்றேன் முருகப்பெருமானே, அதனால எனக்கு தவம் வாய்க்க பெற்றது. நீ என்ன பண்ற தெரியுமா, பாளை குழல் வள்ளியினுடைய பதத்தை, கால்களை, திருக்கடல்களை பணிகின்ற வேளை, வேள் ஐயனும் படிக்கலாம், வேளை சுர பூபதி என்றும் சொல்லலாம். வேளைக்கார படைன்னு அந்த காலத்துல அரசர்களுக்கு உண்டு. இந்த காலத்துல பிளாக் காட் செக்யூரிட்டின்னு சொல்றோமே, வேள் என்று சொன்னால் காப்பாளன் என்று பொருள், ஐ என்றால் தலைவன் என்று பொருள். காக்கின்ற தலைவனாகிய முருகப்பெருமானே, சுர பூபதியே, சுரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற முருகனே, மேருமலை போன்ற உயர்ந்த பண்புகளை கொண்டவனே, மேரு ஐயே அல்லது மேருவையேன்னு எடுத்துக்கலாம், மேருவாகிய உன்னையே. இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த சொல் ஆடல், சொல் சித்து, இது எப்படிதான் அந்த தமிழ் அவர் கண்டுபிடிச்சாரு, எப்படி அவருக்கு வந்தது, அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ் ஆட்சி, தமிழுடைய சொல்லாடு. இதுல அழகியலா, ஆன்மீகமா, ஞானமா எல்லாமே இருக்கிறதுக்குள்ள. இந்த ரசவாதத்தை ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் செய்திருக்க முடியும், அது அருணகிரிநாத பெருமான். அப்படி அற்புதமான ஒரு நூல். அதை படிக்க 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 மிக எளிமையான ஒரு நூல். கந்தர் அனுபூதியை 10 தடவை கேட்டீங்கன்னா மனசுல நிற்கும். தொடர்ந்து அந்த 51 பாடல்களும் மனசுல நிக்கலனாலும் ஒரு சில பாடலை கேட்கும் போது அப்படியே வந்துடும். அப்படி அற்புதமான ஒரு சந்தத்துல எழுதப்பட்ட ஒரு பாடல். திருப்பியும் அதோட விட்டாரா, உடல. முருகப்பெருமான் என்ன பண்றான்னா, இதுதான் அன்பு. அன்பினுடைய மிகை எப்படி அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார். இதை போல திருப்புகள்ல நிறைய காட்டலாம். அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, அதனால் என்னுடைய அறிவின்மை காரணமாக நான் அதை சொல்லவில்லை. கந்தர் அனுபூதி என்கிற 51 பாடல்களுக்குள்ளே இவ்வளவு இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது அப்படின்னா நீங்க பாத்துக்கீங்களேன். விதிகாணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவாள் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா. முருகப்பெருமானுக்கு ஒரு விரதமா. என்ன விரதம்னா, அவன் வேற எந்த பெண்ணையும் துதித்து பாட மாட்டான், யாரையும் போற்றி பேசவே மாட்டான். நல்ல விஷயம் தெரிஞ்சால் முருகப்பெருமானது ஒரு விவரமான ஒரு தெய்வம்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணுவார், வள்ளி அம்மையை மட்டும் துதிச்சுட்டே இருப்பாராம் எப்போ. அப்பதானே அவருக்கு வேணுங்கிற காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொள்ள முடியும். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்கிற எல்லா பணியும் செய்வதற்கு சக்தி வேண்டும் இல்லையா? ஆகவே முருகப்பெருமான் சக்தியின் வடிவமாக இருக்கின்ற, இச்சா சக்தியாக இருக்கின்ற வள்ளி அன்னையை மட்டும் துதித்து கொண்டே இருக்கிறார். மதிவாள் முதல் வள்ளியை அல்லது பின். வள்ளியம்மையினுடைய நெற்றியை சொல்லுகிறார், அதுவும் அழகியல். பிறை நிலா மாதிரி இருக்கு வள்ளியினுடைய நெற்றி என்று சொல்லுகிறார். அந்த பிறை நிலா மாதிரி இருக்கின்ற அந்த நெற்றி இருக்கு இல்லையா, அந்த நெற்றி உள்ள வள்ளியை நீ என்றைக்கும் துதித்து கொண்டே இருக்கிறாய் முருகா. அதை போல ஏன் துதிக்கிறாய் என்று சொன்னால், வள்ளி அம்மை உன்மீது அவ்வளவு ஒரு அன்பை வைத்திருக்கிறாள். அதை போல நானும் அன்பை வைத்தால் என்னையும் நீ காப்பாற்றுவாய் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லுகிறார். இதை நம்ம அழுத்தி சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு 3 பாடல்கள் இருக்கின்றது. அதோடு நம்முடைய உரையை ஓரளவு முடிவிற்கு கொண்டு வந்து விடுவோம். நேரமும் 1 மணி நேரம் ஆக போகிறது. நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா. இதுதான் அந்த ஷேக்ஸ்பியர் சொன்னதே ஐரணி என்று சொன்னேனே, அதுதான். வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பத சேகரனே. பேரை வச்சிட்டார் முருகப்பெருமானுக்கு. ராஜராஜ சோழன் அற்புதமான ஒரு கோயிலை கட்டினார், பெருவுடையார் கோயிலை கட்டினார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி.
அதனால அவருக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், சிவபாதசேகரன். எப்பொழுதுமே சிவபெருமானுடைய திருக்கடல்களை பணிந்து இருக்கக்கூடியவர், அதோடு ஒன்றி இருக்கக்கூடியவர் என்று அதற்கு பொருள். அப்படி வள்ளி அம்மையை பார்த்து அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார், குரமின் பதசேகரனே, நின் கொடியை போல, அற்புதமான கொடியை போல இருக்கின்ற வேட்டுவர் குல பெண்ணாகிய அந்த வள்ளியினுடைய கால்களையே எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானே, எனக்கு சொல்லித்தர மாட்டாயா? நாதா குமரா நமக என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான்? நீ எப்படிப்பட்ட முருகன் தெரியுமா? வேதத்தினுடைய வடிவமாக நீ இருக்கிறாய். முதல் விண்ணவர்களிலே முதன்மையானவர்கள் சூடும் மலர் பாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ வள்ளியம்மனுடைய திருப்பாதங்களிலே வணங்கி நிற்கிறாய். ஆக நானும் உன்னை வணங்கி நிற்பேன் என்று சொல்லுகிறார். முருகப்பெருமானுடைய திருவடிகள் எங்கெல்லாம் இருந்ததா? இணையோடு விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவே சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு தெரிந்தவனே. அது இதனோடு இல்ல, இதனோடு. இதன் என்று சொன்னால் பரன் என்று பொருள். முருகப்பெருமான் உடைய இங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தான்னா வள்ளி தன் மீது மயக்கம் கொண்டாள், பக்தி செய்தாள் என்கிற ஒரே காரணத்திற்காக வள்ளி எங்கெல்லாம் இருந்தாளோ, துணையிலே முருகப்பெருமான் இருந்தான், அருவித்துறையிலே முருகப்பெருமான் இருந்தான், திணை புனத்திலே முருகப்பெருமான் இருந்தான், அவள் தங்கி இருந்த பரன் மீது அவன் இருந்தான். அப்படி எங்கெல்லாம் நீ நினைக்கிறாயோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் உன்னோடு வருவான் என்று சொல்வதாக அற்புதமாக இந்த ஞான கவிதையிலே அது சொல்லி இருக்கிறார். இந்த ஞான பாடலுடைய கடைசி பாடல் அது பாம்பன் சுவாமிகள் ஒற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொன்னாலும் நாம் எல்லோரும் எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற ஒரு பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஒருத்தர் போய் மகா பெரியவர்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்துல. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற அந்த மகா பெரியவரிடம் ஒருத்தர் போய் கேட்டார், ஐயா எனக்கு பைசாவே இல்லை, பணம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் பண்ணணுமே. நீ முருக பக்தன் தானே, இந்த கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு இருக்கு, அதுல கடைசியில ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை போய் படி அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்டார். முருகா நீ வரமாட்டியா, வந்து எனக்கு அருள் செய்ய மாட்டியா என்பது பொருள். இன்னொரு வழியாவும் அந்த பார்க்கலாம். வருவாய்னா வருமானம்னு ஒரு பொருள். வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாக வந்து எனக்கு வருவாயை தரமாட்டாயா. இன்னொரு வேடிக்கையான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அந்த பாடலுக்குள்ளும் ரூவாய் ரூவாய் ரூவாய்னு ஒரு 6 ரூபாய் வரும். நீங்க ஆராய்ந்து பாருங்கள், அற்புதமான ஒரு செய்தி. ஆக எப்படியெல்லாம் ஞானிகள் சிந்திக்கிறார்கள். இதுல இன்னொரு வியப்பான செய்தி எனக்கு எப்போதுமே உள்ளது என்ன என்று சொன்னால், இந்த காஞ்சி பெரியவர்களுடைய இயற்பெயர் சுவாமிநாதன் என்பது முருகப்பெருமானுடைய பெயர். சோ நிறைய பேர் திருச்சுழியிலே பிறந்த வெங்கட்ராமன் என்று சொல்லப்படுகின்ற ரமண பகவானை கந்தனுடைய அவதாரம் என்று நினைத்தவர்கள். ஒரு வாசல்ல அப்படியே ஒரு தீபாராதனை போகுது, உற்சவம் முடிந்த பிறகு அருணாமலையாருடைய அங்க கொண்டு போய் அவருக்கு திருநீர் கொடுக்கிறார்கள். ரமண மகிழ்ச்சி வாங்கி பூசி கொள்ளுகிறார். என்ன சொல்றேன்னா, அப்பாவுக்கு பிள்ளையின் வணக்கம்னு சொல்ற. இது ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, அவங்க தெலுங்கு. அவங்க எழுதின புத்தகத்துல இதனுடைய பதிவு இருக்கிறது, அதனுடைய தமிழாக்கத்திலே படிக்கலாம். அப்பாவிற்கு பிள்ளையின் வணக்கங்கள். ஆக ரமண பகவானையும் முருகப்பெருமானுடைய வடிவமாகவே பார்த்தவர்கள் நிறைய அடியார்கள். அதை போலவே ஜெகதலமும் வானும் மிகுதி பெரும்பாடல் தெரிதரு குமார பெருமாள்தான் திருஞான சம்பந்த மூர்த்தியையும் முருகப்பெருமானுடைய அவதாரமாகவே பார்ப்பவர்களும் உண்டு. அப்படித்தான் அருணகிரிநாத சுவாமிகளும் பாதித்து பாடுகிறார். உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீப துங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் என்று வருவோனே. புகழி என்பது சீர்காழிக்கு இன்னொரு பெயர். புகழி ஊரிலே வந்தான் திருஞான சம்பந்தராக தோன்றினான் முருகப்பெருமான். அப்படியெல்லாம் சொல்லி முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த சிறப்புகளை எல்லாம் பெருமைகள் எல்லாம் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய தேன் தமிழிலே வண்ண பாடலிலே சந்தம் மிக அற்புதமாக குழைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை படிக்க படிக்க, நினைக்க நினைக்க, அனுபவிக்க சுவைக்க என்றென்றைக்கும் ஆனந்தம்தான். ஆக அனுபூதி ஒன்று கிடைத்து விட்டால் போதும், கந்தர் அலங்காரம் ஒன்று கிடைத்து விட்டால் போதும். வாழ்க்கையிலே அதைவிட இன்பமயமான ஒரு அனுபவம் யாருக்கும் என்று இருக்க முடியாது.
முருகனை நெஞ்சார போற்றுவோம், முருகனை நெஞ்சார நினைப்போம், முருகன் புகழை வாயார பாடுவோம். முருகன் நமக்கு என்றென்றும் 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 எல்லா வளங்களையும், அருட்செல்வத்தையும், பொருட்செல்வத்தையும், உடல் நலத்தையும், பேரானந்தத்தையும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு மட்டுமன்றி உங்களை உற்றவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் கீழிருக்கும் வாரி வாரி வழங்குவான் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்கான விண்ணப்பத்தை அவனுடைய திருத்தாள்களிலே வைத்து அவன் அருளாலே இந்த அளவிலே இதை மீண்டும் ஒருமுறை உங்கள் திருத்தாள்களிலே என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம். நன்றி. முருகாசரணம். ஐயா ஸ்ரீராம் ஐயா, நீங்க பேசுங்க. ஸ்ரீராம் ஐயா, ஐயா பேசிட்டோம், அடியேன் அதுக்கப்புறம் பேசுறேங்க ஐயா. வாருங்கள் ஐயா. ஸ்ரீராம் ஐயா. முருகாசரணம். முருகாசரணம். வெளியில இருக்கேங்கம்மா, ஆடியோ கிளியரா இருக்காது. பரவாயில்ல, பேசுங்கய்யா. நீங்க பேசுங்கம்மா, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். சரிங்க சரிங்க, நன்றி நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். ஞானத்தின் மேல் உள்ளவர்களை வணங்கலான்னு சொல்லிட்டாரு. ஞானத்தின் மேல் உள்ளவர்களை வணங்கலாம் ஐயா. உங்க திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி கொடுக்கிறேன். தெரியாது, ஏதோ ஒரு சின்னதாதான் நான் பேச சொன்னீங்க. மழை திறந்து வெள்ளம் போல என்னமா அழகா பேசிட்டீங்க. சாதனை செய்துட்டோம்னு சொன்னீங்க இல்லையா? 36 முறை படிச்சமா ஒரு சாதனையே செய்துட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உண்மையான ஒரு பெரிய சாதனை தாங்க. ஒரு தேடல் இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன என்ன தேடல் இது அப்பா, என்னம்மா சொல்லிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. முதல் மனசையே மாற்றிருக்குன்னு சொன்னீங்க. அமெரிக்காவோட இருந்தப்ப ஒரு வருடம் படிப்பிக்க போனேன். அப்ப கந்தர் அனுபவம் எனக்கு ஒரு கொடுத்ததுன்னே சொன்னீங்க. விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய மனசு ஏதோ ஒண்ணு அந்த நினைவு, அதான் அப்புறமா உங்களுக்கு அங்க வந்து அருள் புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவிலே வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. அருமையான ஒரு விளக்கங்கய்யா நீங்க கொடுத்தது. அதாவது வாழ்க்கைன்னா என்ன, ஆன்மீகம் என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி வகையா கொடுத்திருக்கீங்க. அவரோட 19 ஆண்டுகளாக அவருடைய பத்தி, அந்த ரமண மகர்ஷியை பத்தி நீங்க உணர்ந்திருக்கிறீங்கன்றத தெளிவா சொல்லிருக்கீங்க. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா எனக்கு அனுபவமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன அனுபவம் எல்லாத்தையும் உணர்ந்து சொல்றது. நான் வந்து பாம்பன் சுவாமிகளை அங்க போய் அந்த கோயிலுக்கு போனது, அங்க ஐயா ஒருத்தர் பாடல் எழுதுந்து படிச்சு, அதுக்கப்புறம் நாமளும் எழுதுனா என்ன அப்படி அந்த அனுபவத்தை என்ன அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் அந்த எடுத்துட்டு போய் அந்த பாம்பன் சுவாமிகளுடைய அந்த 3க்கு 3 அடியில இருந்த நிலையில போய் நானும் அந்த பாடல்லாம் படிச்சேன் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே கண்ணீர் மழுது. அந்த அளவுக்கு உங்களுடைய சிறப்பு அடியில் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு அழகான ஒரு விளக்கம். அது மாதிரி ஆன்மீகத்தை பத்தி நிறைய சொன்னீங்க. அதான் 3 வகையான ஒரு இது பக்தி மார்க்கம் ஒண்ணு, ஞான மார்க்கம் ஒண்ணு, உடலை அடக்கி மனதை அடக்கி யோக மார்க்கம் ஒண்ணு. 3 வகையான மார்க்கம் இருக்கு. ஆனா எல்லாமே சராசரி நிலையில எல்லாமே கலந்துதான் நம்ம செய்கின்றோம் அப்படின்ற அந்த விளக்கம் சிறப்பு. அப்புறம் ரமணனுடைய வரலாறு அருமையா சொல்லிட்டீங்க. அவருக்கு எத்தனை வயசுல வந்தாரு, திருவண்ணாமலைக்கு வந்தாரு, அந்த யோக நிலையில எல்லாத்தையும் கிட்டு யோக நிலையில எப்படி தியானம் பண்ணது, அவர் பலவிதமான அந்த கருத்தை எடுத்து சொன்னீங்க. அந்த அட்சர மணமாலை என்ற அந்த ஒரு பாடல் 108 பாடல் ரொம்ப அழகா கொஞ்சம் விளக்கமா எடுத்து கொடுத்திருக்கீங்கயா. அதாவது இறைவன் நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கிறான் ஆன்மா. நம்ம ரமண மகரிஷி சொன்ன கருத்து இறைவன் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதுன்றது விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இல்லையா, அண்ணாமலையாரின் ஆட்கொண்டது எப்படின்னா அவர் வழியை விரிச்சாரு.
ஒரு அருள் வலையை விரிச்சாரு. அதுல சொல்லக்கூடிய ஒரு அழகு, அதுல ஒரு மாதிரி நான் மாட்டிக்கொண்டேன். அந்த அருள் பக்தியை இழுத்து கொண்டது அப்படின்னு சொல்லி அந்த ரமண மகரிஷி சொல்ற அந்த கருத்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. பக்தி மார்க்கு முதல்ல போகணும்னா பாடல், அந்த ஸ்லோகம் இப்படிதான் முதல்ல போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த மார்க்கத்துல போக நம்ம எப்படி நம்ம இசையோட பாடினா என்னென்ன பலன் இருக்கு, அது எப்படிலாம் நம்ம அந்த தெய்வீக கதை பக்தி மார்க்கம் அப்படின்ட்டு எடுத்து காட்டி ஒவ்வொரு விதமா எடுத்து சொன்னது சிறப்பு. உங்க மகனுக்கு திருப்பாவையே கற்றுக்கொண்டு நீங்க திருப்பாவை விளக்கம் சொன்னாங்க எங்க மகள் கேட்டதற்குனுங்க. அந்த திருப்பாவை நான் கேட்டு 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 உணர்ந்தேன்னா அது ஞானம் கிடைச்சதுனாலதான் நீங்க உணர்ந்திருக்க முடியுது. நாங்களும் பலமுறை படிக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஞானமா இருக்குன்னு எங்களுக்கு கிடைக்கல. ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 10 வகையான ஒரு மார்க்கம் இருக்குமா. நம்ம இறப்புல 10 வகையான ஒரு இறப்பு இருக்குமா. ஒருத்தர் கண்ணால இறந்துருவாங்க, ஒருத்தவங்க மனசு அந்த சொல்றது மூக்கால, காதால, வாயால, ஆசன வாய் வழியால, பிறப்பு இறப்பு வழியால, இது மாதிரி ஒவ்வொரு வகையா இறப்பு இருக்குமானா. இந்த செவி வழியா உயிரும் மூக்கு வழியா உயிர் போறது என்னன்னா, அந்த அடுத்த பிறவியில பக்தி மார்க்கத்துல இருக்கிறது விட்டு சாதாரண பக்தி மார்க்கம் இல்லைங்க, ஞான மார்க்கத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க போன பிறவியில ஒரு ஞான மார்க்கத்துல அந்த மாதிரி போன பிரிவுல இருந்திருப்பீங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு பக்தி மார்க்கத்துல ஒரு நாட்டத்தோட இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கருத்து சொல்ல முடியும். எல்லாரும் ஒரு கருத்தை எடுத்து சொல்லிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அழகா எடுத்து கோவையா அப்படியே கொண்டு போறது ஒரு சிறப்பு. அருணகிரிநாதரை பத்தி அழகா எல்லாரும் அருணாதை பத்தி பல அடியார்கள்லாம் பேசுது. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற அத்தனை அருளாளர்களும் ஒருத்தவங்க கூட ரமண மகரிஷியை பத்தி ரமண மகரிஷி அருணகிரிநாதரை பத்தி அந்த இச்சை, அந்த என்ன சொல்றது, அந்த காம உணர்ச்சி, அந்த இதுவே சிற்றின்பத்தை பத்தி யாருமே சொன்னதில்லை. எல்லாமே ஒரு நல்ல கருத்து. அந்த மேன்மை நிலைய அவர் அந்த இச்சையை பத்தி தேவையில்லை, அந்த மயக்கு வேண்டான்ற அந்த நிலையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இந்த சொன்னது அவ்வளவு அருளாளர்கள் அந்த அருணகிரிநாதர் உணர்ந்து படிச்சது, திருப்போடு உணர்ந்து படிச்சவங்கதான் இங்க எல்லா அருளாளருக்கும் பேசக்கூடியவங்க. ஆமா, அந்த அருணகிரிநாதருடைய அந்த உணர்வு எங்களுக்கு அது இருக்குதுங்கயா. நீங்க சொல்ற பல அருளாளர்கள் சொன்ன கருத்தும் அந்த மாதிரிதான் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுங்க. அந்த இசை, அதுக்கு ஒரு நாதம் வேணும், அது ஒரு மொழி வேணும், அதுக்கு எப்படின்னா அந்த பாட்டு வேற விளக்க வேணும்னு சொல்லி அந்த அழக இசையை பத்தி ஒவ்வொன்றா கொண்டு, அதான் மணி பிரபாடு அப்படின்னு அந்த தமிழ் மொழியும் வடமொழியும் சேர்ந்து அருணகிரிநாதர் பாடல்லாம் இருக்கும். அந்த சிவப்பு பவழம் போல மாலை கோத்து எப்படி இருக்குன்னா அந்த அழகிய எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் நிறைய அருணகிரிநாதர் ரொம்ப நிறைய அர்த்தம் பண்ணிட்டாரு. 1 2 எடுத்து சொல்லணும் அப்படின்ற அந்த இசையை எப்படி சொன்னீங்க. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கண்டிப்பா 4 வகை பாக்கள் இருக்கு. அந்த 4 வகை பாக்களும் எப்படி எல்லாம் படிச்சிருக்க. ஆசிரியப்பாவுடைய அந்த திருப்புகழ் பாடலாம் விருத்தமா பாடி இருக்கிறாரு. அதுல அழகு, அந்த விருத்தமா 4 அடிகள் இருக்கும். அந்த 4 அதுல சில பாடல் எப்படி இருக்கும்னு அந்த விளக்கம்லாம் எடுத்துங்க. அது நாங்களே எடுத்து அது பார்த்துங்க. நீங்க சொல்லப்போனா அதோட அருமையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. நாங்க மறந்து போன்ற அந்த 4 அடி ஞாபகம் வச்சு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை அப்படின்னு சொன்னீங்க. இந்த திருப்புகள் நாங்கெல்லாம் கத்துருக்கோம், நிறைய கத்துட்டு இருக்கோம். அது சொல்லி இதற்கு எங்களுக்கு ஒரு புரியத்துக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுயா. அடுத்தது வன்பாவி. பாட்டுக்குள்ள என்னென்ன சந்தம் வைத்திருக்கு முருகன், அந்த திருவருளை எப்படி அப்படின்னு அந்த வண்ணப்பாவியில ரொம்ப அருமையா அடுத்ததாக சொன்னீங்க. அப்புறம் சொல்லாட்சி மட்டுமா, சொல்லாட்சியில அழகியல்னு ஒரு தலைப்பு எடுத்து அந்த அருணகிரிநாதர் அழகியலை பத்தி ரொம்ப நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. 1 2 எடுத்து சொல்றது. அந்த ரசம்னா அந்த ரசம் பல வகை ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டீங்க. அந்த திருத்தொண்ட காதல் பத்தி, அந்த அழுகை எப்படி இருக்கும், அந்த காற்றினுடைய அந்த ஓசை, அந்த காற்றினுடைய அதுக்கு ஒரு அழகியல் எடுத்து கொடுத்துட்டீங்க. சோகத்திலயும் ஒரு அழகியல் இருக்கு. ஹரிச்சந்திரன் மனைவி எப்படி கதறி எழுத, அதுலயும் ஒரு எடுத்து கொடுத்துட்டீங்க. அப்புறம் ஆணவம், அதை பத்தியும் ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. அந்த இது பாடல், அந்த பாடல் எல்லாத்தையும் ஒரு சுவை, ஒவ்வொரு ரசம் நவரசமாக ஒவ்வொன்றா எடுத்து 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 அழகாக விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த விரண்மரன் இந்த பாடலுக்கு என்னமா, அந்த பாடலுடைய வரி ஒவ்வொன்றையும் எடுத்து அந்த முழுசுமே விளக்கம் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த பாடலுடைய சிறப்பு அழகு. அந்த விரண்மரன் இந்த பாடல சிவனுடைய பற்றியும் சொல்லிட்டு அந்த மயில் மீது எப்படி அமர்ந்திருக்காரு, அந்த சொல் நடை, அந்த சொல்றது ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரிலாம் அனுபவிச்ச படிச்சிருக்கனால்தான் இந்த மாதிரி ஆராய்ச்சியில இந்த சில பாடல்கள்
கொடுத்திருக்கீங்க. அப்புறம் திருமகள் உலாவும் என்ன அழகு! பெருமாள் எப்படி தோல் பறந்து இருக்கும், அந்த பறந்து இருக்கிற அந்த லட்சுமி அம்மா எப்படி வந்திருக்கு, அவங்க சாய்ந்திருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து அந்த அழகியிலேயே எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அப்புறம் ஆறுமுகமாகுன்ற பாடல்ல அப்பா அந்த சிறப்பு அதையும் அடியார்கள் வணங்கக்கூட அடியார்களை பத்தி அடியாரா இது இருக்கணும் அப்படின்ற அந்த பாடலுடைய விளக்கமும் எடுத்து ரொம்ப அழகா கொடுத்தீங்க. பாம்பன் சுவாமி எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உணர்ந்து படிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி அவருடைய பாம்பன் சுவாமியுடைய வரலாறு ஆகட்டும் நிறைய எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கீங்கய்யா. அந்த பிரம்ம கந்தர் அனுபூதி இப்படி கடைசி முடிவு எப்படி அந்த அனுபூதியை நம்ம எப்படி அடையணும் அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய நம்ம எப்படின்னா நம்ம எப்பவுமே இந்த அனுபூதினா ஒரு நிலையில் இறைவன் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த கந்தர் அனுபூதியோட நிலை. நம்ம உணர்ந்து அந்த பக்தி மார்க்க ஆன்மீக மார்க்கத்தை வந்து அடுத்த நிலைக்கு போகல அந்த அனுபவத்தோடு நம்ம இறைவனோட ஒன்றி அந்த இருக்கக்கூடிய நிலைதான் அந்த அனுபூதி நிலையை எடுத்து அழகாங்க. அதுக்கு குருளோ அருளோ இருளோ எதுவுமே இல்லாத நிலை அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் எல்லா பாடலையும் ஒரு குறிப்பான எத்தனை பாடல்கள் இல்ல 11 இடங்கள்ல வள்ளியை மட்டும் சொல்லியிருக்கிறான்னு எங்களுக்கு புதுமையான ஒரு தகவல் தான். அந்த மாதிரி அந்த கந்தர் அனுபதி 11 இடங்கள்ல அந்த வள்ளியை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்றத கருத்து எடுத்து சொன்னீங்க. நிறைய பாடல் நாதா குமரான்ற பாடல், வினைவோட என்ற பாடல், அது மாதிரி விளக்க ஒவ்வொரு பாடலையும் ஒரு சிறப்பு எடுத்து அழகாக கொடுத்தீங்க. மகா பெரியவா பத்தி போய் ஒரு அடியார் கேட்டதுக்கும் அந்த அனுபூதி பாடலை பாடினாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. அருமையான ஒரு தகவலோட நீங்க நிறைய வேகம் இருந்தாலும் சொல்ற கருத்து ரொம்ப அருமை. அவ்வளவு அழகாக எடுத்து கொடுத்தீங்க. உங்க நம்ம ஏஷியன் குழும சிவா வேலுண்டு விளை கொடுத்து சார்பாக திருவாசன் சிந்தனை ஈஸ்வரன் 3 குழுமம் சேர்ந்து இருக்குதுங்க. இதுல எல்லா அடியார்களும் இதுல கலந்துருக்கிறாங்க. எல்லா அடியார்களும் மற்ற குழுமத்துல இருக்கிற அடியார்கள் நம்ம உங்களுடைய சிறந்த நட்பு கூட இருக்கிற அடியார், உங்களுக்கு வேலையோட தொடர்பு கூட இருக்கிற அடியார் அனைவரும் வந்து இதுல கலந்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வேலுண்டு விளை கொடுத்த சார்பாகவும் மற்ற அடியாருடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க திருவுடைய தாமரைகளை சென்னி மேல் சுற்றி வணங்குகிறேன் ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த நிகழ்ச்சி இது மட்டும் இல்லாம நீங்க மீண்டும் நிறைய கருத்து, அவ்வளவு கருத்து உங்கள்ட்ட புதைத்து இருக்குது. அதான் அந்த மாதிரி முதல்ல சொல்லப்போனா என்ன சொன்னீங்க, ஒண்ணும் தெரியாது, சின்னதா ஒரே ஒரு கருத்தை சொல்ல போறேன். நீங்க இந்த மாதிரி ஞானத்தின் மேல் உள்ளவங்கதான் நம்ம குடும்பத்துக்கு வேணும். இந்த மாதிரி நிறைய கருத்து நீங்க எடுத்து சொல்ல நாங்கெல்லாம் அதை மீண்டும் அந்த அருளை பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒவ்வொரு முறையும் வாங்க. உங்களுக்கு வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கின்றது. நாங்க காத்து கொண்டிருக்கிறோம், நீங்க காக்க நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் வந்து நீங்க சொற்பொழிவாற்றணும் என்று கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு வருகிறார். மீண்டும் மீண்டும் சிவாய. ஐயா மற்ற அடியார் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால யாராவது பேசணும்னு சொன்னீங்கன்னா நீங்க கையை தூக்குனீங்கன்னா நாங்க வாய்ப்பு கொடுப்போங்கய்யா. வாங்கய்யா. பிரசன்னாவா அவங்க பேசுங்கய்யா. பிரசன்னா நடராஜன் பேசுங்கய்யா. ஹலோ, நமஸ்காரம். சூப்பரா இருந்தது. முருகா சரணம். தெரிஞ்சுதா? நம்ம மாத்துக்கு வாங்கோ. சூப்பரா இருந்தது. கந்தர் அனுபூதி, வேல்மாறாள் எல்லாம் நான் தினம் நீங்க உங்களை நினைச்சுட்டே சொல்றோம். பாம்பு சாமி புக்கு படிச்சேன், அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு முருகர் நல்ல ஆயுள நல்ல ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்து அடுத்த கல்யாணத்துக்கு நாங்க வரணும். கண்டிப்பா. முருகா சரணம், முருகா சரணம். நன்றிங்கம்மா. அடுத்த அடியார் யாராவது பேசலாமே? மற்ற அடியார்கள் யாராவது பேசலாம், வாருங்கள். கிருஷ்ணா ஐயா ரொம்ப ஆவலா கேட்டு இருந்தாரு. கிருஷ்ணா ஐயா பேசலாமாங்க ஐயா? ஐயா சொல்லுங்க, நீங்க பேசுங்கய்யா. சந்திரா அம்மா பேசுங்க. அம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. ரொம்ப 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 அருமையா இருந்து பேசும்போது அப்படி ஏதோ கொஞ்சம் விஷயம் சொல்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா திறந்து விட்ட வெள்ளங்கிறத விட தென்றலா வந்தீங்க.
ஒவ்வொன்றும் நிதானமா புரியுற மாதிரி ஒவ்வொன்றையும் நிறைய சொல்லணுங்கிறத விட கொஞ்சமா சொன்னாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களோட பேச்சல எனக்கு தென்பட்டது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிதானமா சொன்னீங்க. ஒவ்வொன்றும் எங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணத்தோட அருமையா சொன்னீங்க ஐயா. ரொம்ப அழகா புரிதல். உங்களோட ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப நல்லா நிதானமா புரிஞ்சது. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொன்றும் நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே புதுமையா இருந்தது, நல்லா இருந்தது. உங்க திருவடி வணங்கி நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். மீண்டும் மீண்டும் வந்து இந்த அடியார்கள் அறியாமையில் இருக்கும் இந்த அடியாருக்கு கொஞ்சம் அறிவை ஊட்டணும்னு வேண்டிக்கிறேன். திருவடி வணக்கம். முருகப்பெருமான் தான் அறிந்தவர், நம்ம எல்லாம் அறியாதவர்கள் தான். முருகாசன் திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம். முருகனுக்கு அரோகரா. வாழ்த்து பாடல் பாடிட்டு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. 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 சிவசிவா.